என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய். பியூட்டிஃபுல். ஸ்லீப் ஃபார் 7 hours. எனக்கு ஸ்பைசியா ஒத்துக்காது, பால் ஒத்துக்காது. பால் நீங்க இல்ல பால் பால் பசும்பால். என்னை வச்சு ஒண்ணு காமெடி பண்ண. வெல்கம் டு கட் ஃபீலிங் வித் டாக்டர். இப்போ வெஜிடேரியல் டெலிவரியிலேருந்து வந்த குழந்தை தான் இப்போ இன்னும் ஹெல்த்தியா. என்னோட இன்னொரு பேரே வந்து பிசாங்கி. ஆமா, பிட்சானா உயிர் எனக்கு. அப்போ சில பேர் இந்த தயிரே பிடிக்காது, தயிர் சாதம்லாம் போய் சாப்பிடுறீங்களே அப்படின்னு நம்மள கலாய்ப்பாங்களே. அப்ப அவங்கெல்லாம் என்ன? அவங்கலாம் என்கிட்ட வருவாங்க. முன்னாடிலாம் ஒரு மீடியம் பீட்சா நானே சாப்பிடுவேன் ஃபுல்லா. என்ன மீடியம் பீட்சா அம்மா வந்து ஷேர் பண்ணான்னு கேட்டா ஷேரா அப்படின்னு சொல்ல. சீச்சி. இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் என்ன பண்ணுவோம்? அந்த ஹார்மோனை கட் பண்ணனும்னா என்ன? கட் பண்ண கூடாது. எனக்கு எல்லா டெஃபிஷியன்சியும் இருக்குது. ஆமா, வீட்ல கால்சியம் பால் இல்ல, அவுட். அயர்ன் வேஸ்ட். ஸ்டீவியான்னு ஒன்னு இருக்குல்ல, அது கேன்சர் கொண்டு வரும்னு சொல்றாங்க. தயிர் சாதமும் மாம்பழமும் விரும்பி சாப்பிடுறவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்குமே. மோமோஸை வந்து what will you do to make it healthy? வெங்கடேஷ் பட் சாரோட பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னோம், we are going to start a restaurant. Okay. Gut and butt. Why? பட்ல அவரு வெங்கடேஷ் பட். நான் வேற வட்டு நினைச்சிட்டேன். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இப்போ இந்த சுகர் எல்லாம் நிறைய சாப்பிட்டா டக்குன்னு வயசாயிடுவோம், அதெல்லாம் கரெக்ட்டா? That's true. If you give voice over for gut bacteria, what would be your advice? Before we dive in, can I be honest with you? It blows my mind that 57.9% of you who listen regularly still have not subscribed to our channel. If you enjoy the podcast, the stories, the signs, maybe even laugh at our jokes, could you do us a small favor? Hit that subscribe button. It takes only 2 seconds and helps us keep bringing you better guests and episodes every week. I'm truly blessed to have all your support and I'm sure you will support me in the journey. Now, let's get into today's episode. Hello guys, welcome to another episode of our Gut Feeling with Dr. Pal. In this episode, we have a very interesting guest, a bubbly personality, Ms. Sivaangi. She's a versatile actor, dancer, singer, chef, you name it, and she's such a wonderful person. I had so much fun shooting this. I'm sure you will learn a lot about gut through her, and this is my way of educating and teaching the public, reaching the Gen Z about the importance of gut health. I'm sure you will learn a lot of small tips and tricks about food intake, sleep, exercise. We talked about a lot in a very, very fun way. We thought that we'll put this podcast in Tamil. I'm so sorry because that's how the actual authenticity of the podcast will be preserved for this episode. So please forgive me, and we're going to put that English subtitles for people who are interested as well. Let's dive deep into it. Hi Sivaangi, thank you so much for being here. Hello. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? ஆனா ஒரு क्वेश्चन கேட்டிங்க பாருங்க. ஹெல்த் பாட்காஸ்ட்ல நான் என்ன பண்ண போறேன் கேட்டிங்க பாருங்க. ஐயோ, எனக்குல நீங்க ஒரு மாசம் முன்னாடி எனக்கு கூப்பிட்டீங்க. அன்னையில இருந்து யோசிச்சிட்டு இருக்கேன். ஹெல்த் பாட்காஸ்ட் எப்படி? ஜெனரல் பாட்காஸ்ட்னா பிரச்சனையே இல்ல, நம்ம ஜாலியா பேசுவோம். ஹெல்த் எனக்கும் ஹெல்த்துக்கும் சம்மந்தமே கிடையாது. கண்ணா பின்னா ரிசர்ச் பண்ணிருக்கீங்க போல. என்னது? என்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு. ஏன் இல்ல சொல்றேன், ஹெல்த் பாட்காஸ்ட் உங்களுக்கு அவ்வளவு ஆங்ஸைட்டி இருந்துச்சு. நீங்க வந்து ஒரு கட் டாக்டர்னு எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா, உங்களையும் உங்க ஃப்ரெண்ட் சரவணகுமாரியும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு என்ன பாவம் அவ்வளோ பிரச்சனை, அவர் என்ன நிறைய ரொம்ப கேவலமா சாப்பிட்றாரா? அப்படி இல்ல, ஜென்ரலா எல்லாரும் சாப்பிட்றதா அவர் சாப்பிட்றாரு. ஆனா எனக்கு ஒன்று கேட்கணும், எப்படி நீங்க சாப்பிடும் போதுமே இந்த கேலரிஸ்லாம் வந்து மெஷர் பண்ணி அப்படிதான் சாப்பிடுவீங்களா? இப்போ நான் வந்து ரொம்ப குண்டா இருந்தேன் முன்னாடி, உங்களுக்கு தெரியுமா? அது தெரியாது. நான் 100 கிலோ இருந்தேன் முன்னாடி. நான் 1 கிலோ குறைஞ்சா கூட எங்க அம்மாலாம் வந்து எப்படி அழைச்சு போயிட்டு பாரு. அண்ட் தென் ஐ ஹேட் கேஸ்ட்ரோன்ட்ராலஜி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பேஷண்ட்டை பார்க்குறப்ப நானே பேஷண்ட் ஆகிட்டேன் உண்மையிலே. கலிஃபோர்னியாவில் ஒரு ஹெல்த் கேர் வந்துச்சு. அப்போ தான் எனக்கே வந்து ஒரு அவேர்னஸ் இருந்துச்சு, என்னடா டாக்டராக இருந்து நம்மளே இவ்வளோ குண்டாக இருக்கோம். ஒரு பேஷண்ட்டை சொன்னேன், தம்பி நீ வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, நீ வந்து வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி வெளியே போய் சிரித்தான். அப்புறம் தான் அந்த சிரிப்புக்கு அர்த்தம் தெரிஞ்சிச்சு, நம்மளப்பா சிரிச்சிருக்கான்.
இந்த டாக்டர் ஆனா இவ்ளோ நீங்க இன்ஸ்டால ரீல் போடுறீங்களே, நிறைய நானே இந்த மாதிரி வந்து இதுனா இவ்ளோ எண்ணெய், பிரியாணினா அவ்ளோ நெய் அப்படிலாம் சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஐயோ நான் சாப்பிட்றது பாட்டு டாக்டர் பால் கண்ணில் படாம ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எப்படி அது நீங்க வந்து ஸோ அதனால இப்போ நான் வந்து ஐம் பிக் ஃபுட்டி. ஆ எனக்கு பிரியாணி, அதாவது என்னோட ஸ்ட்ரெஸ் ஈட்டிங்கில் வந்து ஃபஸ்ட்டு இதுவும் பிரியாணி தான். ம் அதித்தி ரெஸ்டாரண்ட் ஒரு பிரியாணி இருந்துச்சு கடை. ம் நான் கால் முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் 36 hours கால். ஆ காலையில் 7 மணிக்கு போயிட்டா அடுத்த நாள் மதியானம் 1 மணிக்கு தான் வருவோம். ஓகே விட்டு புழிஞ்சு எடுத்துருவாங்க. ஓகே, அண்ட் தென் த ஒன்லி திங் தட் கிவ்ஸ் அஸ் ப்ளஷர் இஸ் ஃபுட்டு. பிரியாணி. ஸோ உடனே நான் போய் வந்து 2 ஃபுல் பிளேட் பிரியாணி சாப்பிட்டு தூங்கிடுவேன் மதியானம். ஆனா அந்த விதத்துல நான் கொஞ்சம் தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வெஜிடேரியன். பிரியாணி அவ்வளோ பெருசா சாப்பிட மாட்டேன். வெஜிடபிள் பிரியாணி அது என்ன அது பிரியாணி கிடையாதா? அப்படி கிடையாது. சும்மா அந்த நிறைய அந்த பட்டை அண்ட் கிராம்போட டேஸ்ட் கொஞ்சம் ஓவர் பவரிங்கா இருக்கும். அதனால அண்ட் அது கொஞ்சம் ஸ்பைசியாவும் இருக்கும். ஸ்பைசி இஸ் நாட் குட் ஃபார் மை கட். அப்படியா உங்களுக்கு? யா ஏன்? ஸ்பைசியா ஒன்று சாப்பிட்டாலே போதும், என் மனசு சரியில்லாமல் போயிடும். எனக்கு டக்கு டக்குன்னு கோவம் வரும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், வித்தின் 1-2 ஹவர்ஸில் நான் பாத்ரூமில் ஒரு 1 hour உட்காந்துருவேன். இல்லை யா எவ்வளோ நாள் இருக்குது மாதிரி? எவ்வளோ நாளாக இருக்கு? எனக்கு வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து அப்படிதான். அப்படியா? எனக்கு ஸ்பைசியாக ஒத்துக்காது, பால் ஒத்துக்காது. பால் நீங்க இல்ல பால் பால் பசும்பால். லாக்டோஸ் இன்டாலரன்ட். வெல்கம் டு கட் ஃபீலிங் வித் டாக்டர். எனக்கு அப்படி கட்டுன்னு வந்து பார்க்கும்போது பெருசா அப்படி நான் கொஞ்சம் சேஃப் சைட் ஆஃப் ஃபுட்ல தான் அப்புறம் அதாவது சின்ன வயசுல நீங்க இந்த மாதிரி ஜிஐ ப்ராப்ளம்ஸ் சின்ன வயசுல இருந்து இருந்துச்சு. ஜிஐ அப்படினா அதாவது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் தான் ஜிஐ. அப்பனா சின்ன வயசுல இருந்தே அப்படி தெரியல, ஆனா பால் குடிச்சா வாந்தி வரும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நார்மலாக எடுத்த நடக்கும். நார்மலாக வந்து ஒரு 25-30 வருஷம் வரைக்கும் அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும் பாலை. எனக்கு சின்ன வயசுலேருந்தே ஹேண்டில் பண்ண சின்ன வயசுலேருந்து. ஆனால் ஆல்மண்ட் மில்க், ஓட் மில்க் அப்படின்னா சூப்பர். ஏன் தெரியுமா? பிகாஸ் there is an enzyme called lactase அப்படிங்கிற என்சைம் இருக்குது உங்களோட கட்டில். அது வந்து உங்களுக்கு பிறக்கிறப்ப கொஞ்சம் கம்மியாக ஆகிப்போச்சு. இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டா நான் சொல்லவா? எனக்கு தயிர்னா உயிர். அப்படியா? ஆமாம், 15 வருஷமா நான் தயிர் சாதம் தான் சாப்பிட்டு வளர்ந்தேனே. லஞ்சுக்கும் தயிர் சாதம், நைட்டுக்கும் தயிர் சாதம். அப்ப என் கட்டு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. சூப்பர். அதுக்கப்புறம் வந்து தயிர் ரிலேட்டட் யோகட், மியூஸ்லி, அப்புறம் அந்த கடையில கிடைக்குமே கிரீக் யோகட், மை ஃபேவரட். அப்புறம் யோகட் ட்ரிங்க் மை ஃபேவரட். நைஸ் நைஸ், சூப்பர் சூப்பர் சூப்பர். கிரீக் யோகட்டுக்கும் நார்மல் யோகட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். தெரியாதே. கிரீக் யோகர்ட்னா அது என்ன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாக்டீரியா இருக்கா? இல்ல புரோட்டீன் இருக்கு. புரோட்டீன். கிரீக் யோகர்ட்ல எக்ஸ்ட்ரா புரோட்டீன் இருக்கு. சோ நார்மல் தயிர்ல வந்து ஒரு லட்ச 3 கிராம் 4 கிராம் இருந்துச்சுன்னா கிரீக் யோகர்ட்ல 10 கிராம் இருக்கு. அது வீட்ல செய்ய முடியாதோ கிரீக் யோகர்ட்? அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா வந்து you will have to strain a lot more. ஓகே. கான்சென்ட்ரேட்டட் ரொம்ப திக்கா இருக்கு. அப்ப ஹம்கார்ட் தான் வந்து கிரீக் யோகர்ட். ஹங்கர்ட். அது என்ன ஈஸி, தயிரை ஊத்தி ஒரு மஸ்லின் கிளாத்ல ஊது வச்சா பண்ணி போதும். எக்ஸாக்ட்லி. ஆனா கிரீக் வந்து இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டா இருக்கும். பட் ஹங்கர்டே ஈஸி தான். சில ரெசிபிஸ் இப்போ ஒரு புதினா சட்னி பண்ணோம்னா நார்மல் தயிரை விட ஹங்கர்ட் போட்டாதான் இன்னும் டேஸ்டா இருக்கும். ரைத்தா பண்ணோம்னா கூட ஹங்கர்ட்ல அந்த இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும். புளிப்பெல்லாம் இருக்காது. இப்ப தெரியுது எதுக்கு நீங்க ஒயிட் கோட் போட்டு வந்திருக்கீங்கன்னு. நீங்க தான் டாக்டர் மாதிரி இருக்கீங்க. இல்ல நம்மளும் கொஞ்சம் உங்களோட ரீல்லாம் பார்த்து இது பண்ணா. சரி, ஏன் தயிர் நல்லதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா தயிர் வந்து ப்ரோபயோட்டிக். ப்ரோபயோட்டிக்னா என்ன? ப்ரோபயோட்டிக்னா நம்மளோட கட் ஹெல்த்துக்கு, நம்மளோட கட்டை வந்து சூப்பரா வச்சிருக்கு ஒரு பாக்டீரியா. வெரி நைஸ், பியூட்டிஃபுல். பாத்தீங்களா பாட்காஸ்ட்க்கு நான் வந்திருக்கேன். கரெக்ட்டா வந்திருக்கீங்க. மேமா நீங்க இங்க வந்துருங்க. வேணாம்ப்பா வேணாம். ப்ரோபயோட்டிக் என்னன்னா அந்த நீங்க சொல்ல கரெக்ட். கட்னா என்ன? கட்டுனா கட்டுன்னு சொல்றப்ப உங்களுக்கு இன்ஃபேக்ட் கட்டை பத்தி நான் நிறைய பேசுறேன். இந்த கார்டெல்லாம் தள்ளுங்கப்பா. இல்ல கட்டை பத்தி நான் நிறைய பேசுவேன். கட்டு இருக்குல்ல, கட்டு அதுதான் நம்மளோட எல்லாமே. நம்மளோட ஹெல்த் மட்டும் இல்ல, நம்ம மைண்டுக்கும் மேட்டர். சூப்பர். எப்படி சொல்றீங்க? எப்படின்னா கட் ஹெல்த்
அப்படின்னா நம்மளோட என்ன சொல்றது அது உள்ளுக்குள்ள இருக்கிற வேஸ்டேஜ் அதுக்கப்புறம் அதை வந்து டிட்டர்மைன் பண்ற ஒரு மேட்டர் தான் வந்து கட்டு. அது நம்ம கேவலமா ஒன்று சாப்பிட்டோம் இல்லை நல்லா ஒன்று சாப்பிட்டோம்னா அந்த கட் ஹெல்த் வந்து பேட் ஆயிடும். எஸ்பெஷலி ஆயிலி ஐட்டம்ஸ். சரி இல்லை கட்டுன்னு சொல்றீங்களா, அதுல குடல் வந்து ரொம்ப வாயில இருந்து ஆசன வாய் வரைக்கும் குடல் தான். கட்டுனா என்ன எந்த பார்ட்? ஸ்டொமக்கா? அது தெரியாது எனக்கு. ஒரு மனதார நான் வந்து சொல்லணும்னா கட்டுனா வந்து நம்மளோட வயரும் நம்மளோட உடம்பும் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம மைண்டும் நல்லா இருக்கும். ஸோ அதுதான் நம்ம கட் இன்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ நம்ம அதனால தான் நான் சொன்னேன் ஸ்பைசியா ஒரு ஃபுட் ஏதாவது சாப்பிட்டோம் அப்படின்னா என் மூடு அப்படியே ஸ்பாயில் ஆயிடும். இல்லைன்னா நிறைய கோவம் வரும் அந்த மாதிரி. ஏன்னா நம்ம என் வயிறு ஏதோ பண்ணிடும். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஆடு கூட, ஒரு சாக்லேட் ஆடு கூட வரும், பசியில இருந்தா ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிடுவாங்களே அந்த மாதிரி. சில ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டா ஒரு மாதிரி ரொம்ப இதாயிடும். சோ நம்ம கட் நம்ம நல்லா சாப்பிட்டா நம்ம மைண்டும் நல்லா இருக்கும், நம்ம மைண்ட் நல்லா இருந்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சோ டாக்டர் பால் சொல்ற மாதிரி கட் ஹெல்த்தை பாத்துக்கங்க. அவ்வளவுதான், பாட்காஸ்ட் முடிஞ்சிச்சு. இது ப்ரோபயோட்டிக்ல சொல்லி முடிச்சிடறேன். ப்ரோபயோட்டிக்ல வந்து நீங்க சொன்னீங்களா கட்டு நல்லதுட்டு. ஏன்னா ப்ரோபயோட்டிக்குள்ள பாக்டீரியா இருக்கு. ஆமா. ஒரு தயிர் ஹங்கு கர்ட்ல எவ்வளவு பாக்டீரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு நம்பர் சொல்லுங்க. ஐயோ நம்பர்லாம் சும்மா லட்சம், கோடி. லட்சக்கணக்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். கோடி கணக்கில் சொல்லுங்க. ஒரு 3 கோடி. 100 ட்ரில்லியன் கோடி இருக்கு. அவ்வளோ பாக்டீரியா தேவையா நமக்கு? அவ்வளோ பாக்டீரியா இருக்கு உங்க குடலுக்குள்ள. ஓ இருக்கு கட்டுக்குள்ள அவ்வளோ பாக்டீரியா வரைக்கும் அவ்வளோ இருக்குமா? சாகிறதுக்கு அப்புறமும் இருக்கு. சாகிறதுக்கு அப்புறம் நம்ம பாடியே போயிடுமே. ஆனா அதுல இருந்து பாக்டீரியா அடுத்த பாடிக்கு போயிடும். அந்த அளவுக்கு. அடுத்த பாடியா? இல்ல, it will get transmitted to the environment. And then so basically the bacteria will outlive us and they came to us even before us. ஸோ அதனால தான் ஒரு சின்ன குழந்தை வந்து வெளியே வரப்ப பாக்டீரியா அப்படியே வெளியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு, எப்படிடா நம்ம வந்து இந்த குழந்தைக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் இப்போ நீங்கள் வெஜைனல் டெலிவரி வரப்போ வெஜைனல் கெனாலில் இருக்கிற பாக்டீரியா வந்து பேபிக்குள்ளே போயிடும். அப்போ சி செக்ஷன் பண்ணுறவங்களுக்கு வெஜைனல் கெனால் பாக்டீரியா வராது. என்விரான்மெண்ட், அந்த ஃபஸ்ட்டு OBGYN டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து அவங்க குழந்தை எடுப்பாங்கல்ல, அவங்க க்ளவுஸு அவங்களோட என்விரான்மெண்ட்டில் உள்ள பாக்டீரியா வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். அப்போ வெஜைனல் டெலிவரியிலேருந்து அந்த குழந்தை தான் அப்போ இன்னும் ஹெல்த்தியா? அப்படி கிடையாது. பாக்டீரியா எக்ஸ்போஷர் வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி. ஓகே, அப்போ சி செக்ஷன்லேருந்து வரவங்களுக்கு வந்து நம்ம நல்ல ஒரு தாய்ப்பால் கொடுத்தாலே போதும். ஏன் இவ்வளோ கேட்குறீங்க? இல்லை, எனக்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகல. நம்மளும் ஒரு கரெக்ட், எக்ஸாக்ட்லி. 5 வருஷத்துல எனக்கு 30 வயசு ஆக போகுது. அப்படியா? you look so young though. நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கறதோ நேர்ல you look so young. Thank you so much. எல்லாம் ஹங்கு கர்ட்னால. நான் சாப்பிட்ற தயிர் என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கு. கரெக்ட். ஸோ அந்த தயிரில் வந்து மொத்தம் 100 ட்ரில்லியன் பாக்டீரியா இருக்குன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு 10 கோடி இருக்கும். அவ்வளோ பாக்டீரியா இருக்கும். அப்போ சில பேர் இந்த தயிரே பிடிக்காது, தயிர் சாதம்லாம் போய் சாப்பிட்றீங்களே அப்படின்னு நம்மளை கலாய்ப்பாங்களே. அப்போ அவங்கெல்லாம் என்ன? அவங்களாம் என்கிட்ட வருவாங்க. இல்லை உங்களை மாதிரி வேலை செய்கிற டாக்டர்ஸ் போவாங்க. நானும் டாக்டர் தான். இல்ல கலிஃபோர்னியால இருக்கீங்களே பாதி நாள், சோ உங்களை தேடி எப்படி அந்த மாதிரி சொல்றேன். அப்படி சொல்றீங்க, நல்ல வேலை. ஆனா நீங்க சொன்னீங்க பாருங்க, நல்ல ஃபுட் சாப்பிட்டா யூ ஃபீல் குட். யா எக்ஸாம்பிள் கர்ட் சாப்பிட்டா உங்களுக்கு யூ ஃபீல் குட். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் வந்து நாட் டூ மச் ஸ்பைசி, ஆயிலி, சீஸி அந்த மாதிரி. முன்னாடிலாம் என்னோட இன்னொரு பேரே வந்து பிசாங்கி. ஆமா, பீட்சானா உயிர் எனக்கு. அப்படியா? ஆமா, அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு பீட்சானா. நான் வந்து வீக்லி 3 டைம்ஸ் முன்னாடிலாம் பீஸா சாப்பிடுவேன். அதுவும் முன்னாடிலாம் இந்த டாமினோஸா இருக்கட்டும், பீட்சா ஹட்டா இருக்கட்டும், என் வீட்டில் பேம்ப்ளெட் வந்து எங்கே இருந்தால் பறந்து வரும். பார்க்க அவ்வளோ பிடிச்சா இருக்கும். பார்த்து யூ ஓன்ட் பிலீவ், நான் வந்து அந்த காலையில் பீட்சா அந்த பேம்ப்ளெட் வரும், காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அந்த பீட்சாவை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி இந்த ஃப்ளேவர் அந்த ஃப்ளேவர், அந்த டேஸ்ட்டு, அந்த மஷ்ரூம், அந்த சீஸ் பர்ஸ்ட் எல்லாம் அப்போ தான் இந்த இது பண்ணாங்க, கொண்டு வந்தாங்க. என் அப்பா அதை பார்த்து இன்னைக்கு மட்டும் நீ பீஸா சாப்பிட்ட, அப்பா பீஸா சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து கெஞ்சி அவரு இன்ஃபேக்ட் நிறைய நாள் ஃபீல் பண்ணியிருக்காரு, என் பொண்ணு நிறைய பீஸா சாப்பிட்றா ஐயோ அப்படின்னு. கரெக்டாக ஃபீல் பண்ணிருக்காரு. யா, அண்ட் அரௌண்ட் தட் டைம் ஐ காட் டயக்னோஸ் வித் தைராய்டு. எனக்கு ஒரு 2013
சோ எனக்கு வந்து 20 சின்ன பொண்ணா இருப்பீங்க இருந்திருப்பீங்க. I was just 13 years old. 13 எனக்கு years 13 years oldலே தைராய்டு வந்துச்சு. I'll tell you, I'm just speculating. This could be one of the reasons. Genetics தான். Genetics, and also the food that you eat plays a role as well. Maybe A little bit, not a lot. In your case தெரியல, but in general early puberty எல்லாம் வருது பார்த்திருக்கீங்களா? எனக்கும் early puberty தான். இப்போ 10 வயசு 11 வயசுலயே எனக்கும் வந்து 10 வயசுல puberty ஆயிரும். ஓகே. And one of the studiesல வந்து என்ன பார்த்திருக்காங்கன்னா, இந்த மாதிரி அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட், பீட்சா, பர்கர், நாச்சோஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அதெல்லாம் வந்து சாப்பிட்றப்ப நான் சொன்னேன்ல அந்த 100 trillion பாக்டீரியா, அதில் குட் பாக்டீரியா இருக்குது, பேட் பாக்டீரியா இருக்குது. ஆனால் பேட் பாக்டீரியா ஜாஸ்தி இருக்கு. பீட்சா சாப்பிட பேட் பாக்டீரியா ஜாஸ்தி ஆயிரும். ஐயோ ஜாஸ்தி ஆனோன்னா the connection to the brain gets disturbed. நான்ல அப்போ பீட்சா thrice in a week, garlic bread every evening. அதுவும் எங்க வீட்டு பின்னாடி புதுசா ஒன்று ஆரம்பிச்சாங்க ஒரு பீட்சா கடை. கார்லிக் பிரெட் உள்ள சீஸ் ஸ்டஃப் பண்ணி, ஐயோ சீஸ் அப்படியே வாயில ஒழுகும், வேற மாதிரி இருக்கும் டேஸ்ட். சொல்றப்ப சந்திரமுகி மாதிரி மாறிட்டீங்க. எனக்கு இன்னைக்கு கூட பீட்சா பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். ஆனா வயசு ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா அதே பீட்சா எனக்கு ஒத்துக்கல. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 3-4 years பேக் வரைக்குமே குக்குத் கோமாளி இருக்கும்போது என்கிட்ட ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு கேட்டா பீட்சா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஆனா இப்போ என் ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலி நான் தயிர் சாதம் தான் சொல்லுவேன். ஏன்னா பீட்சா இப்போ என்ன பீட்சா சாப்பிட்டா அவ்வளோ ஹெவியா இருக்கு, ஒண்ணுமே லைக் அது வந்து மனசுமே சரியாக மாட்டேங்குது. you are able to relate to it. அது நமக்கு வந்து நம்ம ஒரு சாப்பிட்டு நம்ம வயிறு லைட்டா இருக்குனாலே we'll be able to do other jobs அந்த மாதிரி. ஆனா இப்போ வந்து பீட்சா எல்லாம் சாப்பிட்டா மேக்ஸிமம் I eat only 3 pieces என்னவோ, இல்லைன்னா குட்டியா முன்னாடிலாம் ஒரு மீடியம் பீட்சா நானே சாப்பிடுவேன் ஃபுல்லா. அந்த மீடியம் பீட்சா அம்மா வந்து ஷேர் பண்ணாமனு கேட்டா ஷேரா அப்படின்னு சொல்ல, சீச்சி நீ வேணா வேற பீட்சா ஆடுறீங்க, எனக்கு ஃபுல் மீடியம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஃபுல்லாக சாப்பிட்டு. ஆனால் இப்போ பீட்சா பிடிக்காமல இல்லை, நம்ம ஊர்ல அவ்வளோ லைக் எங்க ஆத்தென்டிக்கா இருக்கும். இப்போ சோடோ பீட்சா, தட் இஸ் குட். சோடோங்கிறது என்னது, அது வந்து ஈஸ்ட்டை வளர்த்து, அதுவுமே ஒரு ஈஸ்ட்ங்கிறது ஒரு பாக்டீரியா தானே. ஸோ அது வந்து சோடோ பீட்சா. இப்போ லண்டன் போகும்போது அங்கே ஃப்ராங்கோ மங்கான்னு சொல்லிட்டு ஒரு கடை இருக்கு லண்டன்ல, ஃப்ராங்கோ மங்கா. ஸோ அங்க வந்து சோடா பீட்சா பண்ணுவாங்க. அதெல்லாம் சாப்பிட்டா வயிறு ஹெவியாவே இல்லை, அது வந்து ஒரு ஃபுல் பீட்சா சாப்பிட்டா கூட ஹெவியாவே ஃபீல் ஆகல. அண்ட் வித்தின் ஒரு 5 hours அது டைஜஸ்ட் ஆயிடுது. அந்த மாதிரி பீட்சா வெளியூர்லலாம் போனா அது என்னோட மேண்டேட்டரி, ஐ ஷுட் ட்ரை அவங்க சம்திங் நியூ. அந்த ஒரு பீட்சா, அந்த ஒரு ஃபுட்லாம் எனக்கு வேணாம், அந்த ஒரு பீட்சா என்ன அப்படின்னு ட்ரை பண்ணோம். சரி, ஒரு क्वेश्चन கேக்குறேன், ஒரு ஸ்லைஸ் பீட்சால எவ்வளவு கேலரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? மேபி அரௌண்ட் 200 ஒரு ஸ்லைஸ். கூட 300 இருக்கும், 300 இருக்கும், டிபெண்டிங் அப்பான் தி சீஸ் as well, எவ்வளவு சீஸ் போடுறீங்க அதெல்லாம். பட் ஆன் ஆவரேஜ் ஏன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் த அந்த பிரெட். இங்க மைதா யூஸ் பண்றாங்க. ஆமா, sourdough was good because it's ferment everything, but the calories also a little higher. Not with sourdough but just with the pizza. So அதனால நீங்க பண்ற சூப்பர், ஒரே ஒரு ஸ்லைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு உங்களால அது மட்டும் சாப்பிட முடியுமா? இல்ல வெளிநாட்டுக்குலாம் சோடா பீட்சாலாம் நான் வந்து கொஞ்சம் ஒரு half hour சாப்பிடுவேன். ஆமா, பிகாஸ் அது வந்து அந்த டேஸ்ட் இருக்கு பாருங்க. இப்போ நீங்க சொன்னீங்களே ஃபர்ஸ்ட் வந்து பீட்சா சாப்பிட்றீங்கன்னா, அது என்ன ஆகுதுன்னா குட் பாக்டீரியா கம்மி பண்ணி பேட் பாக்டீரியா இன்க்ரீஸ் பண்ணுறதால டேஸ்ட்டே வந்து அந்த பேட் பாக்டீரியா தான் உங்களுக்கு டிட்டர்மைன் பண்ணுது. எப்படி? அந்த பேட் பாக்டீரியா வில் கம்யூனிகேட் வித் யுவர் பிரெயின். அது என்ன சொல்லும், எனக்கு இது பிடிச்சிருக்கு, இதே மாதிரி டேஸ்ட்டாக உள்ள என்னென்னலாம் திருப்பி கொடுவா அப்படின்ட்டு. ஐயோ பீட்சா, இன்ஃபேக்ட் அந்த இப்போ நான் அந்த பீட்சா பாஸ்தா எல்லாமே நான் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. And what happens when you stop? I feel light and I feel good. When you eat good, நமக்கு ஒரு மாதிரி guilt ஃப்ரீயா இருக்கும். இப்போ ஏதாவது ஒன்று வயசு ஆக என்னன்னு தெரியல, மேபி சின்ன வயசுலலாம் வந்து ஒரு 20 years வரைக்குமே என்ன சாப்பிட்டாலுமே ஓகே. சின்ன வயசு நீ ஏற்கனவே சார், இந்த பொண்ணுங்களோட அந்த பயாலஜி ஏஜ், பொண்ணுங்க மட்டும் 25 வயசானா எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது, என்னன்னே புரிய மாட்டேங்குது. பசங்களுக்கு பிரச்சனை இல்லை, 40 நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்குலாம் முடி கொட்டிட்டோம், உள்குத்து மாதிரி இருக்குது. இல்ல சொல்றேன், பசங்களுக்குலாம் சொட்டை விழுந்துரும், பொண்ணுங்களுக்கெல்லாம் வேற பாடி பிரச்சனை வந்துரும். So you are very happy with your curd rice? Yes. Okay. இப்போ கூட நான் curd rice தான் சாப்பிட்டு வந்தேன். அப்படியா? வெரி நைஸ். டின்னருக்கு வந்து
எனக்கு வந்து ஒருத்தவங்க அனுப்புறாங்க. ஸோ தேல் சென்ட் டிஃப்ரெண்ட் ஓட்ஸ் போட்ட அப்படியா? கர்டு, அப்புறம் வந்து சம்டைம்ஸ் ஐ லிட் சாலட், அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சம்டைம்ஸ் பிஎம்எஸ்லாம் இருக்கும்போது ரொம்ப இதுவாக இருக்கும், கிரேவிங் இருக்கும். அப்போ மட்டும் ஐ மேட் ஈட் கார்லிக் பிரெட். அது மட்டும் தான். இன்னும் கிரேவிங் இஸ் பிகாஸ் ஆஃப் ப்ரொஜெஸ்டரான் ஒரு ஹார்மோன். சரியா? இந்த ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் என்ன பண்ணும், இட் வில் மேக் யூ அந்த ஹார்மோனை கட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கட் பண்ணக்கூடாது. அந்த ஹார்மோன் நல்லா வச்சுக்கணும். எப்படி வச்சுக்கிறது? கட்டை நல்லா வச்சுக்கிட்டா ஹார்மோன் அதுவா டெய்லி தயிர் சாதம் சாப்பிட்றேனே. உங்களுக்கு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ தயிர் சாதம் மட்டும் கிடையாது, யூ ஹாவ் டு ஈட் அட்லீஸ்ட் 5 பிளான் பாயிண்ட்ஸ் பர் டே. பிளான் பாயிண்ட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அந்த குட் பாக்டீரியாவுக்கு வந்து இட் நீட்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். இப்போ நான் ரீசெண்டாக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன். அப்படியா? சொல்கிறப்பயே வந்து நான் கேட்டது வெண்டைக்காய் முளைக்குது திடீர்னு எங்கேயோ வெண்டைக்காய் பறந்து வந்து எங்கள் சைடில் அதுவே ஆயிடுச்சு. அப்படி இருக்கும்போது நல்லா பாருங்க, அந்த வெண்டைக்காய் தானா சுண்டைக்காய் டெய்லி 5 வேடு வருது. அப்படியா? நாங்கள் வெட்டி அதுலேயே செய்கிறோம். அடுத்து நாங்கள் கத்திரிக்காய்லாம் வைக்கலாமான்னு யோசிக்கிறோம். இல்ல வெண்டைக்காய் வந்து வெண்டைக்காய் ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு நாளைக்கு எவ்வளவு நீங்க வெஜிடேரியனோ? சோ தென் இட்ஸ் ரிலேட்டிவ்லி ஈஸியர் ஃபார் யூ. இல்ல புரோட்டீன் ரொம்ப கம்மி. புரோட்டீன் கம்மி. வெஜிடபிள்ஸ்ல என்ன பண்றாங்களோ அதை நான் சாப்பிடுவேன். எவ்வளவு பண்ணுவீங்க மத்தியானம்? மத்தியானம் இவ்ளோ சோறு சாப்பிடுவேன். சரி. அப்புறம் இவ்ளோ என்ன நான் பார்த்தோன்னா உடனே கம்மி பண்ணிட்டீங்க? உண்மையிலே இவ்ளோ சோறு சாப்பிடுவேன். இது வந்து இவ்ளோ வெஜிடபிள். மூணா? ஓ நைஸ் நைஸ். அது தட் இஸ் நாட் காமன். ஆமா, யார் 3 வெஜிடபிள் வச்சு சாப்பிட்றா? யூஸ்வலி ஒரு வெஜிடபிள் தான் வச்சுப்பாங்க ஜென்ரலா. எங்க வீட்ல 2 வெஜிடபிள் செய்வாங்க. சரி, ஓகே. அப்போ வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் வெஜிடபிள் யூ கெட் 1 பாயிண்ட். 1 பாயிண்ட்னா அந்த ஒரு நாளைக்கு யூ ஷுட் கெட் 5 பாயிண்ட்ஸ் மினிமம் பர் டே. ஓ சரியா? ஒரு லட்சே வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா அது 1 பாயிண்ட். வேற வெண்டைக்காய். அப்புறம் இன்னைக்கு வேற ஏதோ சாப்பிட்டேன், பொட்டேட்டோ. பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே, இட்ஸ் a plant. ஆனா முன்னாடி பீன்ஸ் ஒன்னு பண்ணி வச்சிருந்தாங்க. அவரக்காவா பீன்ஸா என்னன்னு தெரியல, பார்க்கவே நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கல. ஆனா அது இருந்துச்சு. ஆனா அது வந்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கை அங்க வரைக்கும் எட்டல, சோம்பேறித்தனமா இருந்துச்சு. அதனால நான் வந்து சரி ஃபைன் இது மட்டும். பொட்டேட்டோக்கு ரொம்ப பக்கத்துல இருந்துச்சோ? இல்ல பொட்டேட்டோ பக்கத்துல இருந்துச்சு, வெண்டைக்காவும் பக்கத்துல இருந்துச்சு, ரொம்ப தூரமா இருந்துச்சு. வேணாம் எதுக்கு அப்படி. பொட்டேட்டோ நீங்க பக்கத்துல வச்சிட்டீங்களோ? இல்ல ஆட்டோமேட்டிக்கா அது பக்கத்துல இருந்துச்சு. சோ ஓகே, பொட்டேட்டோ, அவரக்காய், சரி வெண்டைக்காய் 2 பாயிண்ட்ஸ். ஓகே, வாட் எல்ஸ்? ரைஸ் இஸ் நாட் a plant point. ஓ பிளான்ட். இல்ல அவ்வளோ இல்ல. ஓகே. ஃப்ரூட்ஸ் மேங்கோ. ஃப்ரூட்ஸ் சீசனல் மேங்கோ. ஓகே சூப்பர். 3. இன்னும் 2 ஃபுல் ஃப்ரூட் சாப்பிடணுமா? இல்ல கொஞ்சம் சாப்பிட்டாலும் ஓகே தான். பட் யூனிஷ் ஹஸ் வெரைட்டி. அதான் கீ. இதுல வெரைட்டி 3 தான் சாப்பிட்டேன். மிச்சம் 2க்கு என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நைட்டுக்கு? இன்னைக்கு நைட் வந்து ஏதாவது செஞ்சா எனக்கு வரும். எனக்கு டெய்லி ஒரு மெனு அனுப்புவாங்க. கர்டு இருக்கும். அப்புறம் அங்கே ஏதாவது வெஜிடபிள் இருக்குமா? இருக்கும். சூப்பர். ஓகே, அது ஒரு நாள் ஃப்ரூட்ஸ் ஒரு நாள் ஃப்ரூட்ஸ், ஒரு நாள் சாலட் அப்படி அனுப்புவாங்க. அந்த சாலட் வந்து குக்கும்பர், கேப்சிகம் அந்த மாதிரி. சூப்பர். குக்கும்பர் கட்டுக்கு நல்லது தானே? வெரி நைஸ். ஏன்னா நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், இப்போ பீட்சாலாம் சாப்பிட்டா பைனாப்பிள் பீட்சா தான் நான் சாப்பிடுவேன். எனக்கு மை ஃபேவரட்டு. எல்லாரும் என்ன அது கழுவி ஊற்றுவாங்க. என்ன அதை இது பண்ணால் நான் கொஞ்சம் வியர்ட் ஃபுட் டைப்பில் வருவேன். எனக்கு தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும், பைனாப்பிள் போட்ட பீட்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ பைனாப்பிளும் கட் ஹெல்த்துக்கு. எஸ் ஆஃப் கோர்ஸ். அதுவும் இப்போலாம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அந்த கேரளா நேந்திரம் பனானா இருக்கு, அதை ஸ்டார்ட் பண்ணி எதாவது சாப்பிட்டா நைட்டே எனக்கு எல்லாமே கிளியர் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்குது தூங்கும் போதே. Because that's a rich in fiber. Rich in fiber. So 5 பிளான் பண்ண உங்களுக்கு ஈஸியா வந்துருச்சு. வரும் டெய்லி பேசிஸ். no problem at all. That's very good. ஸோ அப்போ வந்து அந்த 5 பிளான் பண்ண எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 25 grams ஆஃப் ஃபைபர் ஒரு நாளைக்கு எப்படியாவது வந்துடும். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இன்க்ரீஸ் பண்ண அப்புறம் ஹங் கர்டு இதெல்லாம் ஆட் பண்ணினாலே உங்களுக்கு யூ ஆர் பிரிட்டி மச் செட் ஃபார் த கட். ஆனால் எனக்கு ஒரு டவுட், வெஜிடேரியன்ஸுக்கு ப்ரோட்டீனே இல்லையே? ப்ரோட்டீன் இல்லைன்னு இல்லை, உங்களுக்கு கண்ணில் தெரிய மாட்டேங்குது. நான் சொல்கிறேன் ப்ரொக்கோலி. ப்ராக்கோலில ப்ரோட்டீன் கிடையாது. சரி, அப்போ வந்து அதில் வைட்டமின் B12 இருக்கு. ஆமாம், B12 இருக்கு. கரெக்ட். எனக்கு உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பார்க்கதான் நான் வந்து அழகு. ஐயோ நானே சொல்றேன், பார்க்கதான் நான் கொஞ்சம் ஃபிட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள ஃபுல் ஃப்ராக்சர் எல்லாம். எனக்கு எல்லா டெஃபிஷியன்சியும் இருக்குது. என்ன சொல்ற? B12 deficiency is very common for vegetarians. ஆமா, B12 கால்சியம் பால் இல்ல அவுட், அயர்ன் வேஸ்ட். அதுக்கப்புறம் வந்து
அப்புறம் என்ன நான் என்னது நைட்டு தூங்குனா காலைல எப்போ ஏஞ்சிக்கிறோம் 12 மணிக்கு தான் ஏஞ்சிக்கிறோம். எங்க டியும் இல்லை சன்னு வைட்டமின் டியும் கம்மி. ஆக மொத்தம் என்ன என் உடம்புல எதுவுமே இல்லாம இல்லை அது நீங்கள் வந்து ரொம்ப தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா வந்து வெஜிடேரியன்ஸு ரொம்ப காமன். B12 வந்து உங்களுக்கு சோர்ஸ் கம்மி. வைட்டமின் டியே வந்து உங்களுக்கு சோர்ஸ் வந்து மஷ்ரூம் மட்டும்தான். மஷ்ரூம்ஸ்லாம் வந்து வைட்டமின் டி உங்களால் இது பண்ண முடியும். மஷ்ரூம்லேயே சன்லைட் எக்ஸ்போஸ் மஷ்ரூம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மஷ்ரூமை வந்து நீங்கள் சன்லைட்டில் வந்து அல்ட்ரா வயலட் ரேஸ் எக்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா வைட்டமின் டியோட கண்டென்ட் இன்க்ரீஸ் ஆகும். இனிமே என் வீட்ல நான் மஷ்ரூம் வளர்க்கலாமா? நல்லா இது அதாவது லீகலாக வளர்த்துக்கங்க. லீகலா? புரிஞ்சிச்சு. அந்த மஷ்ரூம் சொல்லலாம். நான் இன்னொரு சொல்லவா டாக்டர்? இவ்வளோ விட்டமின் சொல்றோம், இவ்வளோ கட்டுன்றோம், தூக்கம் தூங்கலைன்னா என்ன சப்ளிமெண்ட் எடுத்து என்ன பிரயோஜனம்? கரெக்டாக சொன்னீங்க. உங்க தூக்கம் எப்படி இருக்கு? வேஸ்ட். நான் நல்லா தூங்கி ஒரு 15 வருஷம் ஆயிடுச்சு. என்ன சொல்றீங்க? மொத்தமே 25 வருஷம் தான் நீங்க? இல்ல டாக்டர், ஸ்கூல் படிக்கும்போது நல்லா தூங்கி 8 மணிக்கு ஏஞ்சி 8 மணி இல்ல 6 மணிக்கு ஏஞ்சி என்னால நம்பவே முடியல. நான் தான் 6 மணிக்கு ஏஞ்சி 8 மணிக்குள்ள ஸ்கூல்ல இருந்தேங்கிறதே நம்பவே முடியல என்னால. ஏன்னா இப்ப அந்த பர்சனாலிட்டி எங்க போச்சுன்னு எனக்கு இல்ல. எங்க தேடி இருக்கீங்க? ஏன்னா ஸ்கூல் வேன் கரெக்டாக 8 மணிக்கு வந்துடும். இப்போ எப்போ தூங்குறீங்க? நைட்டு ஒரு 2 மணி. 2 மணியா? எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும். 2 மணியா? ஏன்னா ஷூட்டிங்கா? ரீல்ஸா? ஆமா. நைட் 2 மணிக்கு ரீல்ஸ் பார்ப்பீங்களா? டாக்டர் எனக்கு என்ன தெரியுமா, நான் ஒரு எல்லாமே தெரியும்னு வச்சுக்கங்களேன், ஆனால் பண்ண மாட்டேன். இப்போ என்னது ஃபோனு அந்த ரேஸ் வந்து நம்ம டோபமைன் இன்க்ரீஸ் பண்ணி தூக்கம் வராடம் பண்ணோம் இதெல்லாம் சொல்கிறாங்க. நானே சொல்லியிருக்கேன். ஆமா ரீல்ஸ். ஆனால் அது எனக்கே சொல்லி பார்த்தீங்களா? அதான் சூப்பர். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? நான் வந்து முன்னாடி ஐ வாஸ் வெரி பேட். உங்களை மாதிரி தான் இருந்தேன். 2 o'clock வந்து ஐ யூஸ் டு ஸ்லீப். ஏன் ரீல்ஸ் பார்ப்பீங்க? இல்லை டிவி பார்ப்பீங்க. அப்போல்லாம் வந்து அப்போல்லாம் ரீல்ஸே இல்லையே. வென் ஐ வாஸ் 2006-08 வந்து ஐ வாஸ் டூயிங் ரெசிடென்சி ட்ரைனிங்கில். அப்போல்லாம் வந்து நைட் டியூட்டி அதெல்லாம் பார்த்து வந்து ஸ்லீப் சைக்கிள் வாஸ் ரியலி மெஸ்ட் அப். த ரீசன் தட் ஐ காட் அ ஹெல்த் ஸ்கேர் வாஸ் பிகாஸ் ஆஃப் மை ஸ்லீப். எனக்கு இப்போ 25 வயசு ஆகுது. நான் ஒன்று சொல்கிறேம்மா, தூங்கலை. அப்போ 30 வயசுல மண்டையெல்லாம் போயிடுமா? இல்லை முடி இருக்கும், மூளை இருக்கு. இல்ல இப்பவே வந்து போன்லாம் வந்து தூக்கம் இல்லைன்னா அம்னிஷியா சீக்கிரம் வந்துரும் சொல்றாங்க. இல்லைம்மா என்கிட்ட வந்து we have patients with hypothyroidism on thyroid tablets. thyroid tablets. ஓகே, கட் ஹெல்த்தை சரி பண்ணி நாங்கள் வந்து ஒரு தைராய்டை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் ஃபார் த நெக்ஸ்ட் 2-3 years. ஆனால் நான் என்னோட கைனக்கிட்ட கேட்டேன் இது ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு. ரிவர்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டேஜே நீங்கள் தாண்டிட்டீங்க, உங்களால் முடியாது. ஆனால் பட் அட்லீஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம், கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கு ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ 2 மணிக்கு நீங்கள் வந்து தூங்குறீங்கன்னு சொல்கிறீங்க, அதை எப்படி 1 மணிக்கு மாற்றுறது? ஃபோன் அந்த பக்கம் கொஞ்சம் மாற்றி வச்சாலே 10 மணிக்கே தூங்கிடலாம் டாக்டர். அப்படி? ஆமாம், ஃபோனை எடுத்து திருப்பி பக்கத்து ரூமில் வச்சுருங்களேங்க. நான் ஐயோ என்னோட சீக்கிரட்லாம் எல்லாரும் எடுத்து பார்த்துட்டாங்க. என் பாஸ்வேர்டு ரொம்ப ஈஸி. என்னது என்ன பாஸ்வேர்டு சொல்ல மாட்டேன், அவ்வளோ பேக்கில்ல. சரி, பக்கத்து ரூமில் வந்து யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுருங்க. ஆனால் உங்களால் விட முடியாது. என்னால தான் ஐ ஆல்சோ ஹேவ் த சேம் ப்ராப்ளம் பிகாஸ் வி கெட் ஒரு மாதிரி விட்ராவல் மாதிரி வந்துரும்ல. ஆமா, இந்த ஸ்மோக்கிங் பண்ணிட்டு திடீர்னு நிறுத்துன்னு சொன்னா அவங்க ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்சிருவாங்க. கரெக்ட். ஸோ அதனால யூ கேன் நாட் ஸ்டாப் இட் ரைட் அவே. யூ ஷுட் ஸ்டாப் ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, அப்போ வந்து இப்போ நீங்கள் 2 மணிக்கு தூங்குறீங்கல்ல, நீ திடீர்னு நாளைக்கு வந்தப்பா நல்லவள் ஆகிட்டேன், நான் என்னோட இன்சுலினை வந்து நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ண போகிறேன், நான் 10 மணிக்கு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் தூங்குனீங்கன்னா தூக்கம் வராது. ஸோ அதனால காமன் நேரமாக கம்மி பண்ணணும். 2 மணியா? இப்போ இன்னைக்கு நைட் எப்போ தூங்க போறீங்க சொல்லுங்க பாப்போம். ரொம்ப யோசிக்காதீங்க. 1:45. 1 மணி இல்லை 1:30 ட்ரை பண்ணுங்க. ஓகே, 1:30 ட்ரை பண்ணுங்க. ஆனால் இதில் கீ என்னன்னா, அந்த 1லேருந்து 1:30 இருக்குல்ல, ஃபோன் ஷுட் நாட் பி வித் யூ. அது வரைக்கும் நீங்கள் என்ன பார்த்துக்கங்க. நைட் தூங்கும்போது ஒரே ஓவர் திங்கிங்காக இருக்கு ரொம்ப. இல்லை நீங்கள் ஏன் ஓவர் திங்கிங் அதான் தூங்கிடுவீங்களா? அதைத்தான் சொல்கிறேன். ஓவர் திங்கிங்னா எப்பயோ 10 வருஷத்துக்கு முன்னாடி என் கூடயோ எனக்கு ஒரு பகை இருந்திருக்கும்.
அதெல்லாம் அந்த தூக்கத்துல தான் ஞாபகம் வருது. அதை எஸ்கேப் ஆகணும் தான் ரீல்ஸை பார்க்கறதே. இப்போ அதுவும் பார்க்க முடியாதுன்னா அப்ப என்ன பண்றது? See, you need to train your brain. அதான் முக்கியம். உண்மையிலே சொல்றேன். சப்கான்ஷியஸ் மைண்ட் அடிச்சிருவீங்க போல. ஆனா என் சப்கான்ஷியஸ் மைண்ட்லாம் வந்து கரெக்டா தான் இருக்கு. ஆனா இந்த லேசினஸ்னு ஒரு ஃபேக்டர். ஆமா ஆமா. நான் என் மைண்ட்ல சொல்ல நாளைக்கு 8 மணிக்கு எந்திரிக்கணும், 8 மணிக்கு இப்படி ஒரு வேலை இருக்கு, அலாம் அடிக்கிறது முன்னாடி நான் எந்திரிச்சிருவேன். When do you wake up? You wake up at 7:30? If I have some work 8 o'clock சார். ஆனா தூங்காமலாம் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு ஷூட் இருக்கு, ஒரு டிவி ஷூட் அப்படின்னா 6 o'clock you have to wake up. ஆமா. ஆனா நீங்க தூங்குறதே 2 மணி தான். Only 4-5 hours. 4 hours sleepல தான் full day ஓட்டுவேன். But you know நீங்க Gen Z ல வருவீங்களா இல்ல? நான் Gen Z 2000 Gen Z. Gen Z ஓட காமன் ப்ராப்ளம் இஸ் திஸ். 2 மணிக்கு தூங்குறாங்க, 7 மணி 8 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. 30 வயசு வரைக்கும் ஒன்றும் பிரச்சனையே இருக்காது. யூ வில் பி ஏபிள் டு சஸ்டைன். அப்புறம் 30 வயசுக்கு மேல பழகிரும் பாடிக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து there's a hormone called insulin. அது உங்களுக்கு தெரியும்ல. இன்சுலின் தான் முக்கியமான ஹார்மோன் பாடியில். ஓகே, அதை வந்து இப்போதைக்கு நீங்கள் யூஆர் அப்யூசிங் இட். ரைட் 2 மணிக்கு தூங்கி காலை 6 மணி, பிகாஸ் யூ ஆர் டூயிங் இட் ஃபார் யுவர் ப்ரொஃபஷன். You are not doing it wantedly, but your profession வந்து it's pushing you. So you're pushing yourself, the insulin is also coming along with you and then supporting you. One point of time, insulin will say, enough is enough. I'm all done. அப்போ இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகாது. That is why everybody around 35 years of age, they will start having annual checkup on. They will have glucose level ஜாஸ்தியாக இருக்கும், டயபெட்டிஸ் இருக்கும், blood pressure இருக்கும். எல்லாம் 35-40 வயசுல தான் வருது. 25-30 ஒன்றும் வரதில்லை பெருசா. இப்போ நீங்கள் பாடுவீங்க கரெக்டா? இப்போ இந்த சிச்சுவேஷனை நம்ம வந்து ஒரு பாட்டாக வந்து மக்களுக்கு சொல்ல போகிறோம். என்ன பாட்டு? சும்மா இந்த சிச்சுவேஷன் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல, நான் இதுவே ஐ தாட் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் திங் டு டீச் பீப்புள் தட் இப்போ நான் சொன்னேன்ல, குழந்தை பிறக்கிறப்ப இன்சுலின் ஹார்மோனும் பிறந்துருது. ஓகே, ஸோ வந்து நம்ம 2 பேரும் த பர்சன் அந்த இன்சுலின் இஸ் இன் லவ். ஓகே, சரியா? இந்த லவ்வுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு லவ் சாங் பாடுங்களேன் பார்ப்போம். ஓகே, நான் லிரிக் பார்க்கலாமா? நல்லா பாருங்க. என்னவளே அடி என்னவளே எந்த இதயத்தை தொலைத்து விட்டே, எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டே, உந்தன் கால் கொலுசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன், காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன், எந்தன் கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன், என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டேன். டயபெட்டிஸே வராது. இப்படிதான் சார் என்னோட அம்மா அப்பாவும் பாடுவாங்க, அவங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துச்சு. ஏன்னா இன்சுலின் இந்த கான்டெக்ட்ல வந்து பீக்ல இருக்கு. பிகாஸ் தேர் இன் லவ். இன்சுலின் பீக்ல இருந்தா நல்லா பாடுவாங்களா? இல்ல நம்மளோட கான்டெக்ட்ல இன்சுலின் இஸ் இன் பீக் லவ் வித் யூ. ஓகே, இப்போ நம்ம அடிச்சு துவைச்சு நைட்டு வந்து தூங்காம அதை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறோம். டிஸ்டர்ப் பண்ணோன்னே இட் ஸ்டில் வாண்ட்ஸ் டு பி வித் யூ. ஆனால் வந்து அதனால முடியல. தட் ஃபீல்ஸ் டிஸப்பாயிண்டட். அதாவது தே வாண்ட் டு பி வித் யூ, ஆனால் நீங்கள் அதை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. கண்டுக்காமல் வந்து என்னை பார்த்துக்கடா, நான் வந்து உன்னை நல்லவன் தான், நீ வந்து என்னை வந்து ரொம்ப வந்து யூ ஆர் டேக்கிங் ஃபார் கிராண்டட், கொஞ்சம் கண்டுக்க அப்படின்ட்டு வந்து இதான் சிச்சுவேஷன். ஓகே ஓகே, இப்போ வந்து இன்சுலின் வந்து சொல்லுது என்னைய கண்டுக்க ப்ளீஸ், ஐ எம் தேர் ஃபார் யூ. எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை, எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை, விழியில் கரைந்து விட்டதோ அம்மம்மா, விடியில் அழைத்து விட்டதோ, எங்கே எனது கவிதை, கனவிலே எழுதி மடித்த கவிதை. Wonderful.
சூப்பர். இது இப்படி சொல்லியும் இன்சுலின் சொல்லி நீங்கள் வரலன்னு வச்சுக்கோங்க திருப்பியும். ஓகே. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் யூ ஆர் இன் 25. Slowly, you don't sleep, you eat all these ultra-processed foods, you don't exercise. Eventually, என்ன ஆகும்னா இன்சுலின் வந்து எனக்கு இது போதும், ஐ டோன்ட் வாண்ட் டு பி வித் யூ, ஐம் கோயிங் டு பிரேக் அப். அப்போ தான் வந்து இன்சுலின் ஒர்க் பண்ணாமல் பிரேக்கப் பண்ணிடுச்சு. அப்போ இப்போ ஒரு பிரேக்கப் சாங். ஓகே. ஸோ இப்போ வந்து இன்சுலின் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சு. ஸோ இன்சுலினை வந்து அது சொல்லுது, நான் உனக்கு எல்லாம் கொடுத்துட்டேன், நீ வந்து என்னை கண்டுக்கலை, ஐ எம் ஆல் டன் வித் யூ. இதுக்கு ஒரு சாங். நினைத்து பார்த்தால் நெருங்கி அருகில் வருவேன், உன்னால் தானே நானே வாழ்கிறேன், ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். எடுத்து படித்து முடிக்கும் முன்னே ஏரியும் கடிதம் உனக்கு கண்ணே, உன்னால் தானே நானே வாழ்கிறேன், ஓ உன்னில் இன்று என்னை பார்க்கிறேன். சூப்பர். வெரி நைஸ். இப்போ இன்சுலின் பிரேக்கப் ஆயிடுச்சு. பட் த பியூட்டி ஆஃப் தி ஹார்மோன் இஸ் தட் when you give love back, it will come back. Okay, அது you can be sleep. All you need to do is 3 things. Don't eat fast for 12 hours. ஒரு நாளைக்கு. அதாவது டின்னர் 8 மணிக்கே முடிச்சிட்டு நெக்ஸ்ட் டே காலையில ஒரு 8 மணிக்கோ 9 மணிக்கோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். சூப்பர். ஆனா without the morning filter coffee. நான் தான் சொன்னேனே, பால், டீ, காஃபி எதுவுமே நான் குடிக்க மாட்டேன். ரெண்டாவது ஸ்லீப் ஃபார் 7 hours. ஆனா இப்ப பெண்கள்னா வந்து 10 மணி நேரம் தூங்கணும்னு சொல்றாங்களே, அது உங்களுக்கு நினைக்கிறேன். இல்லையே, ரீசன்ட் ஸ்டடி சொல்லியிருக்காங்க ஒரு 1 hour எக்ஸ்ட்ரா தூங்கணும். ஏன்னா அவங்களுக்கு நிறைய ஹார்மோன்ஸ், பசங்களோட அவங்களுக்கு நிறைய ஹார்மோன்ஸ் இன்னும் இருக்கு. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் நான் ஹாப்பியா இருக்கணும்னா அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா 1 hour தூங்கணும். 8 hours தூங்கணும். நீங்க 4 மணி நேரம் தூக்குறீங்க. பாடியே என்ன நினைச்சு ரொம்ப சோகமா. மூணாவது யூ நீட் டு மூவ் அரவுண்ட் 20 minutes a day. வாக்கிங்காக இருக்கலாம், ரன்னிங்காக இருக்கலாம், மினிமம் இதெல்லாம் மினிமம். இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி பண்ணணும்னா அதான் வந்து கீ. இதெல்லாம் டெய்லி பண்ணி டெய்லி வாழ்கிறோன்னா நம்மெல்லாம் ராஜா ஆகிடுவோம்ல. டாக்டருக்கு வேலையே இருக்காது, நான் சொல்கிறேன் உண்மையிலே. நீங்கள் அதெல்லாம் பண்ணுங்க, பாலுக்கு டாக்டர் பாலுக்கு வேலை போய்டும். ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்க வச்சுக்கோங்க, யூ ஆர் 25 now. For the next 5 years, you keep doing this on a daily basis. 30 வயசில் வந்து I'm guarantee you insulin will come back to you. Or all the hormones will come back to you. இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, நான் ஒழுங்காக தூங்கலை, நான் இல்லை, இப்போ ஜென்ரலாக கேர்ள்ஸ்க்காக நான் கேட்குறேன், ஒழுங்காக தூங்கலை, எப்போவுமே வயிற்று பிரச்சனையாகவே இருக்கும், சாப்பிட்றதெல்லாம் கேவலம், அதாவது நெய் ஜாஸ்தி, அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்டு, இல்லைன்னா பிரியாணி, மிட் நைட் சாப்பிட்றது, அது மிட் நைட் ஸ்நாக்கிங், அது ஒன்று, அதெல்லாம் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஸ்வீட்டுனா உயிர், டெய்லி அவங்களுக்கு ஸ்வீட்டு சாப்பிட்டே அவங்கன்னா நீங்களா? இல்ல, நான் வீட்லயே ஸ்நாக்கிங் பண்ண மாட்டேன். அந்த அல்ட்ரா ப்ராசஸ்ட் இப்போ நான் கம்மி பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் இப்போலாம் எங்கேயாவது வெளில போனோம் அப்படின்னா இந்த தோசை இட்லிலாம் எங்கே கிடைக்குமோ அங்கே கூட்டு சூப்பர் அங்கே தான். முன்னாடிலாம் வெளில போனோம் அப்படின்னா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், சைனீஸ், இண்டோ சைனீஸ், அந்த மாதிரி இட்லி சொல்லிட்டு அவங்களை அசிங்கப்படுத்தி, இப்போ பார்த்தா அவங்கள என்னைய பார்த்து இன்னடி அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இட்லியில இந்த பொடி இட்லி சாம்பார் கொஞ்சம் நெய் போட்டுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ நெய் கூட இல்லைனா நம்ம வாழ்றதே வேஸ்ட்னு வச்சுக்கோங்க. வெங்கடேஷ் பச்சை பார்க்காதீங்க. பொடி இட்லியில நெய் கொஞ்சம் ஊற்றி பொடியெல்லாம் தூவி, அந்த வடிவேலு சார் அந்த என்னது ஊத்தாம மேலே பொடியை நல்ல மெல்ல மழை சாரல் மாதிரி அந்த மாதிரி பொடி இட்லிலாம் சாப்பிட்டு வந்தோம்னா நைட்டு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கு. ஆனால் முன்னாடி இதே மாதிரி கிரேவிங்லாம் வந்ததுன்னா நான் பீட்சா தான் சாப்பிடுவேன். ஆனால் இன்ஃபேக்ட் நான் மைதா கூட நான் கட் பண்ணிட்டேன். பரோட்டா நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல. ஐ ஹேவ் அ ஃபீலிங் பிகாஸ் அந்த கர்ட் நீங்கள் நிறையா யூஸ் பண்ணதுனால யுவர் கிரேவிங் கெட் வென்ட் டவுன். எனக்கு அப்படிதான் தோணுது.
இட் குட் இல்ல ஆனா கரெக்டா அந்த பிஎம்எஸ் டைம்ல இருக்கும்போது 10 லேஸ் பாக்கெட் 10 இல்ல அவ்வளவு பயப்படாதீங்க 9 ஒரு 2 ஒரு 2 லேஸ் பாக்கெட்டு அப்புறம் வந்து ஒரு கேக் அதுவும் சாண்டிஸ்ல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு அங்க வந்து டைனி கேக்குன்னு சொல்லிட்டு பேர் தான் டைனி ஆனா இவ்வளோ பெருசா இருக்கும் கேக்கு அதை அப்படி எடுத்து சாக்லேட் ஊஸ் அவுட் ஆயா சில இதெல்லாம் வந்து சில சாக்லேட் ரிலேட்டட் ஃபுட்டெல்லாம் வந்து பீரியட் ஃப்ரெண்ட்லி நாங்கள் அது நான் அந்த மாதிரி டேர்ம் பண்ணியிருக்கேன் ரொம்ப கசப்பான சாக்லேட் கேக்லாம் வந்து என்னன்னே தெரில அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் நம்மளுக்கு ஒரு மாதிரி அழகு வந்துடும் அந்த சாக்லேட் சாப்பிட்டோன்னே இன்ஃபேக்ட் நோ ஹியூமன் கேன் சாட்டிஸ்ஃபை தட் திங் ஆமாம் என்னதான் வந்து ஒரு லவ்வரே இருக்காங்க என்ன பேபி அப்படிலாம் சொன்ன கூட சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாக்லேட் கேக்கை சாப்பிட்டோன்னா soul அவ்வளோ satisfy of course that's because of that hormonal cravings so இப்போ அந்த இன்சு பிரேக்கப் ஆயிடுச்சா இப்போ நம்ம வந்து we are doing all this repeatedly இந்த repeated இதில் we are and the hero is calling the insulin back நீ வந்துருமா என்னோட நான் வந்து இங்கே தனியாக இருக்கேன் அதனால வந்து எனக்கு வந்து அது இதுக்கு பாடலாம் இது இந்த பாட்டு பாடலாமே சந்தன தென்றலே சூப்பர் ஓகே சந்தன தென்றலே ஜன்னல்கள் தண்டித்த நியாயமா நியாயமா காதலின் கேள்விக்கு கண்களின் பதில் என்ன மௌனமா மௌனமா அன்பே எந்தன் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அதை நான் உம்மை புக்கத்தானே ஒரு ஆயுள் வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் பியூட்டிஃபுல் ஸ்லீப் ஃபார் 7 hours எஸ் டாக்டர் ஆனால் நான் வந்து ஒரு கேள்வி அதான் ஃபுல்லாக இப்படி பாடியில் அப்யூஸ் பண்ணி 30 வயசுக்கு மேலே குழந்தை வைக்க முடியாதா என்ன தட் இஸ் வை இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் ரைட் இப்போது எவ்ரி அதர் சென்டர் சென்னையில் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்களேன் ஐவிஎஃப் சென்டர் இருக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ இருந்துச்சா இல்லை இல்லை எவ்ரி ஐவிஎஃப் சென்டருக்கு பக்கத்துலேயே பீஸா கடை இருக்கு every other that is why the gut brain axis is so important நீங்கள் டேமேஜ் பண்ண கனெக்ஷன் போயிடும் கனெக்ஷன் போனோன்னா ஹார்மோனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எப்போ ஸோ இன்னொன்று சொல்கிறேன் ஃபீமேல் மென்ஸ்ட்ரல் பீரியட் இஸ் ஸோ காம்ப்ளிகேட்டட் கரெக்டான ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகணும் கரெக்டான ஒரு ஹார்மோன் கம்மியாகணும் இன்னொரு ஹார்மோன் திருப்பியும் மேலே வரணும் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சின்க்ரனஸ் ஆர்கெஸ்ட்ரா ஸ்மூதின்லாம் ஸ்மூதி பவுல் ஆமாம் அது ஹை இன் சுகர் தானே Not necessarily. You can also add, non-calorie sweetener. அதெல்லாம் ஓகே தான் ஹனி டேட்ஸு ஸ்டீவியான்னு ஒன்று இருக்குல்ல அது தப்பு அது கேன்சர் கொண்டு வரும்னு சொல்கிறாங்க ஓகே நான் ஸ்டீவியா பற்றி நான் என்னோட ஒப்பீனியன் சொல்கிறேன் ஸோ இஃப் யூ கேன் அவாய்ட் இட் ஓகே பட் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தெர் இஸ் அ ரோல் ஃபார் இட் எப்போ அப்படின்னா இப்போது சுகர் ஆட் பண்ணாலும் ஹனி ஆட் பண்ணாலும் கேலரி வந்து ஜாஸ்தியாக இருக்குல்ல அதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்டீவியாவை ஆட் பண்ணிங்கன்னா கேலரி கம்மியாக இருக்கும் ஸோ அப்போது ஒரு 1 month 6 weeksக்குள்ளே நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் வெயிட் கம்மியாயிருவீங்க வெயிட் கம்மியாயிருப்போம் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்துடும் ஓ இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 6 வாரம் கழித்து நீங்கள் வந்து ஹனியோ டேட்ஸோ நார்மல் சுகர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே மோட்டிவேஷன் சொல்லில் இருக்கீங்க அப்படின்ட்டு ஆனால் எப்போவுமே இந்த ஸ்டீவியா எடுக்கக்கூடாது லாங் டேர்முக்கு எடுக்கக்கூடாது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் எடுக்கிறப்ப கட் லைக்கம் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு டிங்க்சராக எடுக்குது ஆனால் இவ்வளோ இருக்கு உடம்புல எப்படி நீங்கள் படித்து முடிச்சிங்க இல்லை இன்னும் படிச்சு தான் இருக்கேன் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கீங்களா இந்த கட்லாம் பேசுகிறோம்ல டாக்டர்ஸுக்கே 5 வருஷம் முன்னாடி அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு தெரியுமா அப்போ உங்களுக்கும் 5 வருஷம் முன்னாடி தான் தெரியும் ஏன்னா they have been doing research for the last 10 years before nobody talked about gut and everything when I was doing medical college நான் வந்து பிஹெச்டி கோயம்புத்தூரில் படித்தேன் படிக்கிறப்பெல்லாம் கட் பாக்டீரியா பற்றிலாம் நாங்கள் பேசி பார்த்ததே கிடையாது இப்போ மெடிசன் இஸ் ரிவால்விங் எங்களுக்கு இப்போ தான் தெரியுது எல்லாமே கட்டில் தான் வந்து அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு ஸோ அந்த கட்டை உங்களுக்கு டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு உங்களோட ஃபேவரட் ஃபுட்டு நாங்கள் கொடுக்க போகிறோம் என்னது தயிர் சாதம் தயிர் சாதம் ஆல்ரைட் உங்களோட ஃபேவரட் டிஷ்ஷஸ்லாம் கொண்டு வந்துட்டோம் ஓகே வழக்கம் போல் கர்ட் ரைஸு
செம்ம. மேங்கோ. மை ஃபேவரட். அப்படியா? Yes. வெரி நைஸ். இல்லை எனக்கு பிடிக்கும். ஓகே சூப்பர்ல. யூஎஸ்லலாம் இந்த மாதிரி மாம்பழம் கிடைக்கவே கிடைக்காது. மாம்பழம்னா நம்மூர் தான். யூஎஸ்ல பழமே கிடைக்காது. பழமே கிடைக்காது. நம்ம ஊருக்கு பழம் அவ்வளோ கிடைக்காது. அங்கே இருக்க பழம் ப்ளூபெரி, பிளாக்பெரி, ராஸ்பெரிலாம் சூப்பராக இருக்கும். அதனால தான் எப்பவுமே சொல்லுவாங்க, whenever you go, you buy the seasonal fruits over there. That's very important. சூப்பர். எவ்வளோ மாம்பழம் சாப்பிட்டீங்க இப்போ? 2. சரி, எவ்வளோ கேலரி? இதுவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு 300 இருக்கும். 300. இது ஹோல் இது 300. 2 பீஸ் வந்து ஒரு 50. Because it is rich in sugar. அப்படியா? Mangoes. But this is not glucose, this is fructose. Wow! சட்டை மேலே எவ்வளோ பத்தான். Hello guys, I have an important announcement for you. We have a new channel called Gut Feeling with Dr. Pal, podcast only channel. It is available both on YouTube and also on Instagram. Please check out the link in the description. Long version of the podcast can be like 60 minutes or even 90 minutes. Highlighted portion of these podcasts have been clipped into shorter segments for your easier consumption. My goal is to make each and every information provided by the guest reach to you so that you can form a beautiful lifestyle for yourself. So check out the link in the description. This is rich in carb. ஆமா. Okay, இதுல புரோட்டீன் இருக்கா? இருக்கு because of the Greek curd. இது வந்து நார்மல் curd தான். Normal curd. But still protein is there. Yeah. But protein ஓட carb ரொம்ப ஜாஸ்தி because of the rice. Yeah. Okay, இது good fiber is there, but again carb is there because of the fructose and sugar and everything. So the point is you don't combine a carb source with a carb source. No. தயிர் சாதமும் மாம்பழமும் விரும்பி சாப்பிடுறவங்களுக்குலாம் இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமா இருக்குமே. எனக்கும் தான் அப்படிதான் இருந்துச்சு, அப்புறம் பழகிருச்சு. நான் அந்த காம்போ ஃப்ரீக்வெண்டா சாப்பிட மாட்டேன். But I know people who eat like this. Correct. No, it's very common. I think so இந்த அமௌண்ட் கூட ஓகே தான். But people eat more than this. தயிர் சாதமா? ஆமா. இல்ல, நான் இவ்வளோ தான் சாப்பிடுவேன். இது ரொம்ப ஆனால் மாம்பழம் இதோட கூட சாப்பிடுவாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் தட் இட்ஸ் அ லாட்ஸ் ஆஃப் சுகர் எக்ஸ்போஷர் டு த பாடி அட் த சேம் டைம். ஸோ அதனால யூ கேன் பேலன்ஸ் இட் அவுட் அ லிட்டில் பிட். இப்போ தயிர் சாதம் மத்தியானம் சாப்பிட்டு மாம்பழத்தை நைட் சாப்பிட்றது அந்த மாதிரி. இல்லாட்டி வென் யூ ஈட் மேங்கோஸ் யூ பேர் இட் வித் ப்ரோட்டீன் சோர்ஸ். என்னது? கிரில்டு பன்னீர், டோஃபு, நீங்கள் வெஜிடேரியன் இருக்கனால. இல்லாட்டி சன்னா, அது கூட கார்ப் இருக்குது, பட் ஸ்டில் இட்ஸ் குட் ரிச் இன் ஃபைபர். அந்த மாதிரி. சரி, தயிர் சாதம் சாப்பிட்ணும், இட்ஸ் ஓகே, பட் அமௌண்ட்டை மட்டும் கம்மி பண்ணிக்கணும். ஓகே, இது சாப்பிட்றீங்களா? வடாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வடாம் இல்லை நான் சாப்பிடவே மாட்டேன். உங்கள் பார்த்தோம் உங்கள் ஐயில் வந்து லைட் வந்து தெரிஞ்சு குட்ல. இது வந்து என்ன தயிர் சாதம் தேய்ச்சி சாப்பிட்றீங்களா? சூப்பர். இது எப்படி வந்து ஹெல்த்தியாக பண்ணலாம்? ஏர் ஃப்ரை பண்ணி. பியூட்டிஃபுல், சூப்பர். வச்சுருக்கீங்களா ஏர் ஃப்ரை? இல்லை, ஆனால் ஏர் ஃப்ரை பண்ணலாம். ஏர் ஃப்ரைல பண்ணா கேன்சர் வரும்ன்றாங்க. ஐயோ, இப்படி சொல்லியே எல்லாத்துக்குமே காய்ச்சி. பட் எனிவே, ஸோ ஏர் ஃப்ரையர் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். மைக்ரோவேவ் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். கேன்சர்ன்றாங்களே. ஐயோ, அந்த ரேடியேஷன்லாம் ரொம்ப கம்மி, ரொம்ப கம்மி. ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. இப்போது கன்வீனியன்ஸ்னு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல. அமெரிக்காலாம் வந்து ஃப்ரெஷ்ஷாலாம் வந்து டெய்லி எங்கெல்லாம் சமைக்க முடியாது. இன்னும் சொல்லுங்க, அவங்க வந்து நிறைய ஃப்ரோசன் ஃபுட் சாப்பிட்றதுனால தானே ஒபேசிட்டி. ஃப்ரோசன் ஃபுட்டு சாப்பிட்றதில்ல, ஃபுட்டு நிறையா சாப்பிட்றதுனால ஒபேசிட்டி. அப்போ ஃப்ரோசன் சாம்பார்லாம் சாப்பிடலாம். ஆஃப் கோர்ஸ். யூ நோ வாட் இஸ் மை ஸ்டேபிள் டயட் வாஸ்? அமெரிக்காவில் வந்து ஃப்ரோசன் கேரட்ஸ் விற்கும். அதாவது என்னென்னா அவங்களே கட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க ஃப்ரோசன் கேரட்ஸ். அப்புறமா ஃப்ரோசன் பீஸ். நான் கேரட்டையும் பீஸ் அழகாக வெளியே எடுத்து தண்ணியை போட்டு ஹாட் வாட்டரில் வந்து பாயில் பண்ணி பெப்பர் அண்ட் சால்ட்டை போட்டு சாப்பிட்டா ஃபைபர் ஆச்சு, ஸ்நாக் ஆச்சு, கேலரிக்கு கம்மியாச்சு. ஸோ ஒண்டர்ஃபுல் திங். ஸ்கின்னுக்கு ஒண்டர்ஃபுல் க்ளோ. யா, ஃப்ரோசன் ஃபுட்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி ஓகே. அப்போ நம்ம இன்ஸ்டால பார்க்கறதெல்லாம் மித்து. கரெக்ட். இல்லை, என்னையே பார்க்கலாம். இல்ல, நீங்க சொல்றது கொஞ்சம் கரெக்டா தான் இருக்குன்னு வெச்சுக்கங்களேன். கட் ஹெல்த், இன்ஃபேக்ட் கட் ஹெல்த் பத்தி உங்களை விட யாரும் கூவி சொன்னதே கிடையாது. கொஞ்சம் தான் கரெக்டா இருக்காமா? இல்ல லைக் நான் சொல்றேன்,
கம்பேர்ட் டு அதர். அதான். நிறைய பேர் சும்மா இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு நீங்க ப்ராப்பரா சொல்றீங்க. யா. ஓகே சூப்பர். நெக்ஸ்ட் ஃபுட் ரெடியா? இதை தெரிஞ்சதுதான் நான் உங்கள்கிட்ட டாக்டர் அப்படியே ஒரு பீட்சா கொஞ்சம் ஆர்டர் பண்ணுவீங்க அப்படின்னு நானும் சொல்லியிருப்பேன். என் ஃபேவரட் பானிபூரி. பானிபூரி. எவ்வளோ ஹவு ஃப்ரீக்வென்ட் யூ ஈட் திஸ்? வீக்லி ஒன்ஸ். எங்கே கிடைக்கும்? ஐ மீன் எங்கே? கங்கோத்ரி. சூப்பர்ல. அது எப்படி எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒரு பரவச நிலையை அடைஞ்சிடுறீங்க? நான் எனக்கும் ஃபுட்டுனா ரொம்ப பிடிக்கும். ஐ சி சூப்பர். சரி, இது வந்து நம்ம கேஷுவலாக பானிபூரி. ஓகே, இது வந்து உங்கள் ஆன் ஸ்கேல் 1 to 10 with 10 being very bad and 1 being very healthy, இது என்ன லெவல் நினைக்கிறீங்க நீங்கள்? ஐ திங்க் திஸ் இஸ் a healthy street foodன்னு. ஏன்னா இது இருக்குல்ல, இது வந்து ரவால பண்ணுது. ஆமாம். இது வந்து உருளைக்கிழங்கு காப்ஸ். ஆமாம். இப்போ ரவா காப்ஸ். இதுல வந்து ஜீரக பொடி இருக்கு, லெமன் ஆம்ச்சூர் பொடி இருக்கு, லெமன் போட்டிருக்காங்க. So I don't think this is a bad street food. Yeah. I think this is a balanced, safe. It's not that bad. ஆமா. சரி, இதுக்குள்ள சுகர் போடுவாங்கல்ல, அது ஒரு சிரப். சுகர்ல எல்லாம் போட மாட்டாங்க. அந்த புளிப்பு டாமரின் போடுவாங்க. அது என்ன அன்ஹெல்தி? இல்ல டாமரின் ஓகே தான். தெரியாம கேட்டேமா? இல்ல this is not as bad as you're right, as bad as, but you know, if you really want to, the problem is nobody eats like 2 or 3. You are a cook, right? Yeah. You are a cook. இந்த குக்ல வந்து how do you make this healthy? I'll tell you. நான் சொல்றேன். இந்த பொட்டேட்டோக்கு பதிலா ஸ்ப்ரவுட்ஸும் சன்னாவும் போட்டு, இல்லனா கடலை அந்த மாதிரி போட்டு, காளாச்சனா காளாச்சனா போட்டு அது பண்ணலாம். அவ்வளவுதான். ஆமா, ஸ்ப்ரவுட். On there is also other ரவாக்கு பதிலா you also have a multi grain இதெல்லாம் வந்துருச்சு இப்போ. ஓ, பட் அது கிரன்ச் கொடுக்குமான்னு தெரியல. டேஸ்ட் கிரன்ச் வராது. பட் இதுவே வந்து அந்த ரவால அதனால தான் பொரி பொரியா இருக்கு பாருங்க. கரெக்ட். ரவால பண்றாங்க. சோ அத ரவாவே ஒரு நல்ல ஃபுட். இது என்னது சொல்லுங்க, இது என்ன சொல்லுங்க. இருங்க, குடிச்சு பார்க்கலாம். பானகம். ஆஹா, கல்யாண வீட்டுக்கு போன மாதிரியே இருக்கு. ரொம்ப ஸ்வீட் இல்ல? இல்ல கரெக்டா இருக்கு. இஞ்சி, ஜாகரி, அதுக்கப்புறம் வேற என்ன போட்டாங்கன்னு தெரியல. பட் நல்லா இருக்கு. பானகம் என்ன நினைக்கிறீங்க? குட். பானகம் இஸ் குட். ஏன்னா அதுல இஞ்சி இருக்கு. கரெக்ட். ginger is one of the wonderful thing. அப்புறம் வந்து ஜாகரி ஃபார் தி ஸ்வீட். ஆனா ஜாகரி இப்ப கலப்படம் ஆயிடுச்சுன்னு வெச்சுக்கங்களே. கலப்படத்தை விட ஜாகரி வந்து சுகர் ஹெல்தின்னு சொல்றாங்க. அது மித்து தானே. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் gut feeling. Gut feeling with Dr. Sivaangi. Please open a new channel. What is the difference between white sugar and other sugars? White sugar is very processed. Okay, very processed. So அதனால வந்து you will the calorie density எல்லாமே வந்துரும். ஆனா 1 tablespoon of white sugar is almost equal to 2 tablespoon of jaggery. 2 tablespoon of jaggery is worse than 1 tablespoon of white sugar. You know what I'm saying? Because the amount of sugar doesn't matter. Yes, jaggery has all these micronutrients, இந்த folate, iron, இதெல்லாம் எல்லாம் இருக்கு. But sugar content ஜாஸ்தியா இருக்கனால amount ஜாஸ்தியானோன்னா then it loses its efficacy as a whole. ஸோ நிறைய பேர் இந்த கருப்பட்டி காஃபி. ஆமா, என் வீட்டுக்கிட்ட ஒன்று இருக்கு. வெரி நைஸ். நல்லா இருக்கா? இல்லை, இது நல்லதா? ஆனால் நீங்கள் எவ்வளோ கருப்பட்டி போவாங்கன்னு பார்த்துருக்கீங்களா அந்த காஃபி? நான் காஃபி குடிக்காதனால காஃபி டீ கடைலாம். ஓ, ஐ சி. ஐ எம் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் காஃபி. அதனால எனக்கு எல்லா காஃபியும் தெரியும். கருப்பட்டி காஃபியில் தே வில் டூ லைக் 2 to 3 times more than to get that sugar taste. So நம்ம மக்களும் வந்து கருப்பட்டியில தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மாயையில குடிச்சிருக்காங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அந்த மாயை வந்து நம்ம தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கணும். ஓகே, அடுத்து பாப்கார்ன். மை ஃபேவரட். திஸ் இஸ் த மோஸ்ட் லைட் வெயிட் லோ கேலரி ஸ்நாக். வெரி நைஸ், பியூட்டிஃபுல். ஆனா இதுல வந்து பட்டர் போடக்கூடாது, நிறைய அந்த சீசனிங்கும் போடக்கூடாது. தெய்வமே. கரெக்டா? நான் சொன்னேன்ல, எனக்கு எல்லாம் தெரியும் டாக்டர். ஃபாலோ தான் பண்ண மாட்டேன். சேனல் மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவீங்க போல. ஆமா,
நீங்க பேசுறீங்களா கேட்டுமே, ஓஹோ பண்ணக்கூடாது போல, சரி அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிடுறதான். கைப்புள்ள தூக்குறான். ஆமா, ஏன் ஏன் தெரியுமா சீசனிங் போடக்கூடாது? பிகாஸ் சீசனிங் ஹேஸ் ஹை லெவல் ஆஃப் சோடியம் கண்டென்ட். Wow. Yes, you're right. You're right. ஒரு PVRலாம் வந்து கொடுக்குறாங்கல்ல, ஸ்மால் சைஸ் ஆஃப் பாப்கார்ன் வித் சீசனிங் எவ்வளோ கேலரி இருக்குன்னு நினைக்கிறீங்க? I think the popcorn will be around 120 calories. Correct. Nice. Seasoning வந்து it will increase butter போட்டா ஒரு 200 calories ஏறிடும். 450. 450 அந்த ஒரு ஸ்மால் சைஸ் I checked it for the amount of butter and everything that they do. Oh my god, you don't even ask me. But that is so tasty though. ஆமா, இது நேத்து கூட நான் சாப்பிட்டேன், but not the fried one. Steamed one. Nice. Steamed. ஆனா அந்த இது வந்து steamed this is momos, right? Yeah. Momos. மோமோ எனக்கு பிடிக்கும். முன்னாடிலாம் நான் வந்து before 5-6 years backனா steamed மோமோ எனக்கு பிடிக்காது. I like only the fried momo which is very very saucy. So அது வந்து நான் சாப்பிடுவேன். பட் இப்போ அதெல்லாம் சாப்பிடுறதில்ல. ஏன்னா ஒரு வாய் அதை சாப்பிட்டாலே my body is rejecting immediately. So momos வந்து what will you do to make it healthy? Steamed momos. And then filling? I fill a lot of vegetables. சன்னா பண்ணலாமா? சன்னா மோமோ நல்லா இருக்காது. கார்ன், சன்னா மஷ்ரூம், மாமா. இது கேபேஜ், பீன்ஸ் இல்ல, பீன்ஸ் இந்த ரவுண்ட் பீன்ஸ் இல்ல, வெட்டுனா வருமே அந்த பீன்ஸ், லாங் பீன்ஸ், கேரட். நீங்களே ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடலாம். வெங்கடேஷ் பட் சாரோட பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னோம், we are going to start a restaurant. Okay. Gut and butt. Why? பட்ல அவரு வெங்கடேஷ் பட். நான் வேற வட்டு நினைச்சிட்டேன். ஓகே. அவர் இந்த டீலுக்கு நான் வரலன்ட்டாரு. How can you provide tasty food? இல்ல, he said he can. But சார் நான் ஒன்று சொல்லணும், அமேசிங்கா இருக்கும் அவர் வெங்கடேஷ் பட் சார். நாங்க குக்குத் கோமாளிலாம் செஞ்சு கொடுப்பாரு சைட் பை சைட். அவர் பண்ற பிசிபலா பாத்து மேல நெய் மிதக்கும், செம்மையா இருக்கும். அது மேல பூந்தி எல்லாம் போட்டு கொடுப்பாரு. ஐயோ, எனக்கு சாம்பார் சாதமே பிடிக்காது. அவர் செய்யறது அது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். அது கரெக்ட். அந்த பிஸ்மில்லா வாத்துல ஐ திங்க் ஜாகரி கொஞ்சம் போடணும். கரெக்ட் அமௌண்ட். அது ஒரு கை வரணும்ல. ஐயோ. அவர் அதே மாதிரி இது பண்ணி கொடுப்பாரு, சில்லி கோபியா அந்த மாதிரி ஏதோ பண்ணி கொடுப்பாரு, செம்மையா இருக்கும். மினிட்ஸ்ல பண்ணி கொடுப்பாரு. நாங்க அது பட் சார் சமைப்பாரா. அவர் வந்து ஒரு சப்போஸ் ஒரு யாராவது எலிமினேட் ஆயிட்டாங்க அப்படின்னா எல்லா டேபிளுமே எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு டேபிள் வேக்கண்டா இருக்கும். கரெக்டா அவர் அந்த பேண்ட்ரிக்குள்ள போய் குக்கரை இப்படி ஒரு ரவுண்டு துறக்கி இப்படி நிப்பாரு. நாங்க பட் சார் சமைக்கிறாரு, எங்களுக்கு நல்ல ஏதோ ஒன்று கிடைக்க போகுது அப்படின்னு ஹோல் க்ரூ அண்ட் இன்க்ளூடிங் த ஆர்டிஸ்ட் சேர்த்து சமைப்பாரு. ஸோ அரௌண்ட் அந்த அட்வான்டேஜ் டாஸ்க்லாம் வந்து பண்ணும்போது அவர் வந்து சும்மா லைக் நடுவில் வந்துட்டு போறேன். மிச்ச டைம்ல கொஞ்சம் சும்மா இருக்காரு. அவர் சும்மா இருந்தா பிடிக்காது. உள்ளுக்குள்ள ஏதாவது ஒன்று போய் டக்குன்னு இப்படி போட்டு எல்லாருக்கும் லஞ்சே பண்ணிடுவாரு. ஐயோ, I am waiting again அந்த மாதிரி. such a nice personality, but he says as well, நான் வந்து இப்படி பண்ணா தான் டேஸ்டா இருக்கும். ஆமா. ஆனா நீங்க அவ்வளவு சாப்பிடாதீங்க, கம்மியா சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்றாரு, ஆனா மத்தவங்க கேக்குறாங்க எப்படி வந்து நாம கம்மியா சாப்பிட முடியும், இவ்வளோ டேஸ்டியாக எப்படி கம்மியாக சாப்பிட முடியும்? நமக்கு அவ்வளோ கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா இந்த உலகம் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்ல. கரெக்ட். ஆனால் கண்ட்ரோல் கொண்டு வந்துடலாம். நம்ம அந்த பற்றி யோசிக்க மாட்டேங்கிறோம், அவ்வளோதான். யூ வில் நாட் பிலீவ் தேர் இஸ் சம்திங் கால்ட் நியூரோபிளாஸ்டிசிட்டி. ரொம்ப லெக்சர் இருக்குன்னு நினச்சிக்காதீங்க. தேர் இஸ் சம்திங் கால்ட் நியூ நியூரான்ஸ் ஆர் பீயிங் டெவலப்ட். எதுக்கு இந்த மாதிரி நியூரான்ஸே எதுக்கு டு டெவலப் திஸ் கண்ட்ரோல் you're talking about, right? நமக்குள்ளேயா இல்ல வெளியில டெவலப் பண்றாங்களா? ஆமா, வெளிய ஒரு இடத்த வாங்கி இல்ல எங்க டெவலப் ஆகுது? பிரெயின்ல. அது எப்படி டெவலப் ஆகும்? As every year you can build new neurons. அது பேர் தான் வந்து சப்கான்ஷியஸா நம்ம வந்து பாசிட்டிவா பேசி அந்த மாதிரி. அது ஒரு தாட் ப்ராசஸ். இன்னொன்று வந்து you by doing it. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, எனக்கு வந்து லேசியாக இருக்குது, என்னால் வந்து எந்திரிக்க முடியல, தூக்கம்லாம் வந்து என்னால் வந்து அது அடிக்ஷனில் அந்த ரீல் பார்க்காம என்னால் இருக்க முடியல அப்படிங்கிற வந்து யூ ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப் டு டூ இட். And then your body will start thinking and to build new neurons and then say that, okay, Sivaangi, this is a new track that you are going to sing. And you will be able to sing effortlessly after a while. So, அதுதான் வந்து we are going to focus on for you. Of course, doctor.
எனக்கு வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ் எனக்கு நல்லபடியா இருக்கும், நல்ல ஹெல்த்தி பேபி Of course. வித்தவுட் காம்ப்ளிகேஷன் Of வந்து course, of எனக்கு வந்து course. குழந்தை பெற்றுக்கணும். எல்லாரும் என்ன வந்து திட்டலாம், நீங்க வந்து ரொம்ப சின்ன வயசு உங்க கெரியரை போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஆனா இப்பவே இதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாதான் 5 வயசுல நம்ம வந்து சரி 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒழுங்கா இருக்க முடியும். உங்களோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். கல்யாணம் மலை மாதிரி ஆயிடுச்சு கடைசியில். இல்ல நானே என் ஃப்ரெண்ட்ஸும் சரி we are getting older. இப்போ எஸ்பெஷலி இப்போ ரீசெண்டா வந்து எங்களுக்கு வந்து 25 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஆமா 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 25 ஆனோன்னு ஐயோ நம்ம வாழ்க்கை என் உடம்பு அப்படின்னு ஆயிடுச்சு. கெரியர் இஸ் ஆல்சோ தேர். பட் இவ்வளோ நாள் கெரியர்னு ஓடணும். நம்மளே வந்து இது பண்ணல. அல்டிமேட்லி வி வாண்ட் பர்சனல் லைஃப் நல்லா இருக்கணும். கெரியர் கூட இருக்கலாம், பட் இஃப் யூ ஆர் அன்ஹெல்தி அந்த கெரியரை நம்மளால பார்க்க முடியாது. You will not be able to enjoy the success that comes out of the. ஸோ அதனால தான் நான் வந்து கொஞ்சம் ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்புறம் வந்து ஃபுட்டெல்லாம் கொஞ்சம் முன்னாடிலாம் அந்த அவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பீட்சா அண்ட் ஜங்க், எஸ்பெஷலி இந்த பாஸ்தா சீஸ் போட்டு அப்படிலாம் சாப்பிடுவேன். இப்போ அந்த மாதிரிலாம் சாப்பிட்றதே இல்லை. The best age for women to focus on them is 20 to 25 years of age. போச்சு காலி. ஃபோக்கஸ் பண்ணல. இப்போ 25 to 30 தான் போகணும். 25-30 is also good. The problem is they don't focus on this. They get pregnant and they put on all this weight and they don't know how to get the weight off because they have not done this before. This is a very vicious cycle. I'm glad. எல்லாம் நல்லதா? நல்லது. அது வேற தனியா போட்டு ஒரு பீதியை கிளப்பி விட்டுருவாங்க. இது அப்படின்னாங்க. That's not true. Oats that comes with the fact that sugar is bad. Oats is carb இருக்குல்ல. So they'll say okay carbs are bad. So how is it different from rice and fiber? White rice என்ன ஆகுதுன்னா அந்த polished rice they are removing everything out and it's so polished. So it's a processed rice. So it doesn't have anything. அந்த ரைஸுக்கு சுற்றி வந்து அந்த பிரான் ஹஸ்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கிறது தான் ப்ரௌன் ரைஸ். கேரளா ரெட் ரைஸ் ஒன்று இருக்கு, மட்டை ரைஸ். இதெல்லாம் வந்து இட் ஹேஸ் த ஹஸ்க் வித் இட். ஸோ த ஃபைபர் கண்டென்ட் இஸ் ஹையர். ஸோ அவங்களால நிறைய சாப்பிட முடியாது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. கேரளா போனாலே என்னால அவ்வளோ சாப்பாடே சாப்பிட முடியாது. ஆனால் செம்மையா டைஜஸ்ட் ஆகும், வெரி நல்லா இருக்கும். தட்ஸ் a power of fiber. That's a power of அவங்க பண்ற அவியல்ல இருந்து ஈச் அண்ட் எவ்ரிதிங் எல்லாத்துலயுமே ஃபைபரா இருக்கும். We have a rapid fire question for you. Yeah. Okay, are you ready? ஆனா அதுக்கு முன்னாடி ஸ்வீட்டை கண்ட்ரோல் பண்ணனும்னா என்ன பண்ணணும்? ஒரு இது சொல்லவா, ஒரு ட்ரிக். சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஆமா எனக்கு ஸ்வீட் இருக்கணும், அப்பதான் அது மீல் கம்ப்ளீஷன் and soul satisfaction. Okay, and that is coming because you have trained your body like that. And first of all, don't feel guilty that it is you. It is not you. It is the bad bacteria in your stomach, in your gut. Okay, அப்போ அந்த bad bacteria நம்ம ட்ரிக் பண்ணணும். You will always have cravings if you don't do anything about it, right? ஸோ அதனால் நம்ம ஸ்வீட்டு கடலை மிட்டாயோ இல்லை வந்து ஒரு சாக்லேட்டுக்கு பதிலாக you have something like a dark chocolate covered almonds. So you'll have something to trick it. So you will eat it, the damage is not that bad, and then the body will think okay நமக்கு அந்த அளவுக்கு வந்து கிரேவிங் இல்லையோ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். தட் இஸ் வாட் யூ ஷுட் டு. இப்போ இந்த சுகர்லாம் நிறைய சாப்பிட்டா டக்குன்னு வயசாயிடுவோம், அதெல்லாம் கரெக்டா? தட்ஸ் ட்ரூ, தட்ஸ் ட்ரூ. ரிங்கிள்ஸ் ஒரு ஃபேஸ்ல. கரெக்ட். அப்ப நான் இப்பவே வயசுல யாராவது இருக்கீங்களோ அவங்களே இப்பவே பாத்துக்குங்க. நமக்கெல்லாம் சீக்கிரம் வெல்ல முடி, அப்புறம் வந்து என்னது வயசாகுது. அது ரிங்கிள்ஸ் ஏன் நம்ம வருது? இட்ஸ் பிகாஸ் அந்த நியூரான்ஸ் நம்ம பேசணும்ல கட்லேருந்து பிரெயினுக்கு, அதே மாதிரி கட்லேருந்து ஸ்கின்னுக்கும் போகுது. டாக்டர் ஆக்சுவலி அப்போ இந்த கட்டு தான் எல்லாமே. In your body, which part of the organ, which organ has the largest amount of neurons you think? Brain, number 1. Number 2? Heart. No. Intestine. Correct. Gut. Number 3? Heart. Skin. Skin is the largest organ in the body. You will not believe how much amount of bacteria is there. Give me a fist bump. Your bacteria got transferred to mine got transferred to you. அப்ப இந்த ஹக் எல்லாம் பண்ணா it's good because you get exposed to all the other all bacteria are not bad. Okay, that is why they say small kids இருக்கிறப்ப வந்து நீங்க பெட்ஸ் வளருங்க. ஏன்? ஏன்னா அந்த பெட்ல இருக்கிற பாக்டீரியாலாம் வந்து ஸ்மால் கிட். பட் அது பெட்டுக்கு வந்து ஒரு மாதிரி பேட் பாக்டீரியா தானே? No, that's not true. அது சொல்ல வரேன். அந்த பாக்டீரியா you will get widely exposed.
ஸோ யுவர் பாடி வில் கெட் யூஸ் டு ஓகே ஸோ இந்த பாக்டீரியா வந்து நல்லது அப்படிலாம். ஸோ தட் இஸ் ஹவு ஸ்ட்ராங் இட் இஸ். ஸோ அதனால் இங்கேருந்து ஸ்கின் கட் அண்ட் பிரெயின் எவ்ரி திங் இஸ் கனெக்டட். ஸோ தட் இஸ் வை சோரியாசிஸோ அலர்ஜியோ எல்லாமே எந்த பேஷண்ட்டை பார்த்தாலும் அவங்களுக்கு கட் ப்ராப்ளம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கா? இருக்கு. நெக்ஸ்ட் பாட்காஸ்ட்டில் அதை பற்றி பேசுவோம். ஓகே, ஸோ கட் ஃபீலிங் இஸ் ஆக்சுவலி இன்சைட் த பாடி அண்ட் ஆல்சோ த மைண்ட். அகத்தில் அழகு புறத்திலும் தெரியும், முகத்தில் தெரியும். அதான். ஸோ அகம்ங்கிறது வந்து they talked about gut long time ago. ஓகே, So what is your takeaway from this podcast? நம்ம கட்டை ஒழுங்கா பார்த்துக்கணும். வேற எப்படி பார்த்துக்க போறீங்க? இந்த மாதிரி நல்ல ஃபைப்ரஸ் ஃபுட்டு, அதுக்கப்புறம் ஃபைப்ரஸ் ஃபுட் ஐ மேக் ஷூர் ஐ ஈட் சம்திங் ஃபைப்ரஸ். சரி, அந்த வாழைத்தண்டு இதெல்லாம் ஃபைபர். சூப்பர் ஃபைபர். நூலா கரெக்ட் வந்து ஃபைபர். பைனாப்பிள் அந்த மாதிரி. எஸ். வாழைப்பழம் அமேசிங், நூல் இருக்கும். கரெக்ட். அதுக்கப்புறம் வேற என்ன, பப்பாயா, மேங்கோ. பப்பாயா வண்டர்ஃபுல் ஃப்ரூட். ஆனா எனக்கு பிடிக்காது. ஐ ஹேட், வாந்தி வரும் பப்பாயா. பாவ பப்பாயா எனக்கு பிடிக்காது. அது சாப்பிட்டாலே இட்ஸ் சோ நைஸ். Musk melon is good. Amazing. Really good. Watermelon is good for hydration. Watermelon சொன்னோன்னா ஞாபகம் வருது. You did one watermelon sarbat reel. Can we show to the audience? Yeah. இங்க இருக்கு. We have it with us. சூப்பரா பண்ணிருக்கீங்க. எப்படி பண்ணீங்கன்னு தெரியல. அதுதான் அத காட்னேனே. கரெக்ட். இல்ல இது ரெசிபி. வாட்டர்மெலன் சார்பே. ஹலோ, இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா ஒரு சிங்கிள் மெயின் ஹலோ டெசர்ட். அது எந்த சிங்கிள் மெயின் இன்கிரிடியன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர்மெலன் பேசில் சார்பே. இது வந்து குக்குத் கோமாளில ஷெஃப் செருபா. She was working in an ice cream shop. சரி. So she knows how to make sorbet, ice creams, the puff pastry, everything. என்ன சொன்னாலும் she is an amazing chef. அவங்க டாப் குக்கர் கூட வந்தாங்க. Oh nice. So அவங்க வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. Yes, I've seen her. Yes. So frozen fruits மிக்ஸில you don't even have to add sugar. மிக்ஸில அரைச்சு if you want லைட்டா ஹனி அந்த மாதிரி ஆட் பண்ணலாம். and then ஒரு பேசிலோ இல்ல ஒரு மின்ட் லீஃப் அந்த மாதிரி ஆட் பண்ணா that is one amazing ஐஸ்கிரீம் கிரேவிங்க்கு இது பண்ணலாம். பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. such a low calorie. amazing. so அப்ப வாட்டர்மெலனை ஸ்கூப் பண்ணி ஃப்ரீசர்ல வச்சிரணும். ஆமா. எவ்வளவு மணி நேரம் கட் பண்ணி ஒரு full day ஒரு 7 to 8 hours ஃப்ரீஸ் பண்ணா it will be easy. அது ஒரு சார்பே கன்சிஸ்டன்சிக்கு வரதுக்கு சூப்பரா இருக்கும். மிக்ஸில ஒரு ஐஸ் கட்டி அரைச்சா ஒரு மாதிரி இப்படி திரித்திரியா வரும்ல. அது சார்பேனா பேசிக்கலி அதான் ஐஸ் தான் பேசிக்கலி. சோ அதுல வந்து we can make this with any fruit. மேங்கோ கூட பண்ணலாம். preferably watermelon. Watermelon, anything which has more of water content. But any fruit, melons, strawberry, sorbet, strawberries, orange பண்ண முடியாது. But any fruit வச்சு நான் கிவி, சப்போட்டா எல்லாத்துலயும் சார்பே பண்ணலாம். Nice. Watermelon is one of such a good fruit for hydration. And we talked about and low calorie. You will not believe how much amount of நான் ரெண்டு தான் ரொம்ப சாப்பிட்டேன். watermelon and egg whites. நான் எக் சாப்பிட மாட்டேன். ரெண்டு வந்து லோ கேலரி, சச் a filling இது. how much amount of water you should drink per day? 3 liters ஒர்க் அவுட் பண்ணா 3.5 liters. ஆனா நான் வந்து டெய்லி 500 ml மேல குடிக்க மாட்டேன். அது உங்களுக்கு தவிக்காதா? தாகமே எடுக்காது. யாரா தண்ணி குடிக்கிறத பார்த்தா ஏன் இவங்க எல்லாம் இவ்ளோ தண்ணி குடிக்கிறாங்கன்னு தோணும். அப்படி என்ன உடம்பு இவ்ளோ தண்ணி தேவை அப்படின்னு எனக்கு தோணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன திட்டுவாங்க. எல்லாரும் பாத்ரூம்லாம் போவாங்க. நான் போவே மாட்டேன். ஏய் நீ எல்லாம் என்ன பெரியவன்னு கேட்பாங்க. அப்ப நான் திரும்பி கேட்பேன், நீங்களும் எதுக்கு அடிக்கடி பாத்ரூம் போறீங்க, எவ்வளோ அன்ஹைஜீனிக்கா இருக்கு அப்பெல்லாம் சொல்லிட்டு அவங்கள நான் திருப்பி திட்டுவேன். அவங்க என்ன வந்து ஏய் இது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா நீ என்ன திட்டுவாங்க. எஸ்பெஷலி என் ஃப்ரெண்டு பிரியங்கா, ஷி மேக் ஷியர் இந்த மாதிரி வந்து எங்கேயாவது பாத்ரூம் சிவாங்கி போ அப்படின்னு சொல்லி என் பின்னாடியே வருவா. வந்துட்டு எனக்கு வரவே இல்லை, பரவாயில்ல நீ முக்கி போ அப்படின்னு சொல்லுவா. நான் தண்ணியே குடிக்கல, எதுக்கு தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி. ஏன்னா அகைன் அவளோட டாக்டர், ஸோ ஷி நோஸ் வாட் ஆர் ஹேப்பன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது அவ வந்து சப்போஸ் இப்போ ஏதாவது ஒரு ஷோவில் வந்து நானும் அவ்வளோ இருக்கேன்னு எனக்கும் சேர்த்த ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துன்னு குடி
குடி, மரியாதையா குடி. Oh, nice. நீ உன் ட்ரெஸ் கலஞ்சாலும் பரவாயில்ல, நீ பாத்ரூம் போன அப்படின்னு சொல்ல. நான் சொன்னேன், எனக்கு தண்ணியும் குடிக்க பிடிக்காது, பாத்ரூம் போகவும் பிடிக்காது. Oh, nice. So, I think so. You know. Oh, that's very nice. Okay. நானும் இந்த தண்ணி குடிக்கிறதுக்காக கலர் கலரா பாட்டில் வாங்கி பார்த்தேன். பாட்டில் ஷோகேஸ் நல்லா இருக்கே தவிர அதுல தண்ணி குடிச்சு வயித்துக்குள்ள போக மாட்டேங்குது. சூப்பர். லாஸ்ட் செக்மெண்ட் வந்துட்டோம். ஓகே. Okay, it's a rapid fire. You can answer or you can ignore. ஓகே. Whatever you want to do. ஓகே. Okay, all right. So, first question. ஆனா வந்து டக்குன்னு சொல்லணும். நான் டக்குன்னு சொல்லனா இந்த மாமா நீங்க சாப்பிடுவீங்க. சொல்லிருமா? Okay, rapid fire with Sivaangi. If there is a way to burn calories without going to the gym, which one would you pick? Laughing during Cook with Komali, singing in concert, playful banter with your mom. Singing in concert. Okay. Your favorite Kerala and Tamil Nadu dish? கேரளா டிஷ் வந்து எரிசேரி, பூசணிக்காய் வச்சு பண்ணுவாங்க, சூப்பர். தமிழ்நாடு டிஷ் வந்து வத்தக்குழம்பு. Okay. What is more painful, exercise or watching someone eat biryani when you fast? எக்ஸசைஸ். அந்த அளவுக்கு ரொம்ப பெயினா? பிரியாணி நீங்க சாப்பிட்டுங்க, பிரச்சனை. What vegetable would excite you to cook with Komali, and then why? Which vegetable? வெஜிடபிள் யாம். Yam, huh? Yeah? நல்லா இருக்கும். Super, yeah. Very popular in the US. Okay. You have given voice over a housefly in a Malayalam movie. Yeah. If you give voice over for gut bacteria, what would be your advice? Gut bacteria. Advice. எப்பா கட்டு. வாழ்க்கைங்கிறது ஒண்ணுதான். என்ன வேணா சாப்பிட்டு போறான். ஏன் இவ்வளவு பிரச்சனை பண்ற? இல்லனா ஒரு 50 வயசு வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துரு. அதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல பண்ணிக்கோ. Okay. All right. What is your idea of healthy lifestyle? One life, eat as you want. Follow strict diet. Junk foodக்கு மேல strict dietக்கு கீழ. உங்க டான் டயலாக். அதான். According to me, you should have everything தான் தோணுது. இப்போ வந்து what I would say 70% good food, 30% whatever we want. It's like cheat meal மாதிரி. Cheat meal. 30% whatever you want. But 70% அதான் அது which means weekly 5 days strict diet, 2 days கொஞ்சம் appreciate yourself with eating junk அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நான் அது யூஸ்வலி அதை வந்து நான் 99 சொல்லுவேன். சரி, ஓகே. ஸோ which song lifts your mood when you are down? ஆசை கூட நீ பேச லைட்டா ஆசை கூட. ஓகே. Have you ever wept after hearing a song? அது depends on the situation. தேன் சுடரே கேட்டு. தேன் சுடரே. ஓகே. What is the health tip that you do to maintain your vocal health? Nothing. பண்ணணும். You're gifted. இப்ப தூங்கணும் நல்லா வாய்ஸ்க்குலாம். Good job. Very nice. That's Sivaangi for you. Bacteria Such a very good pleasure. I mean, I don't have any words. You are such a bubbly person. Thank you so much. Be as bubbly as you are. Thank you. Be as genuine as you are. Nothing but good things are going to happen to you. Thank you. If you need anything from me, you let me know. அப்படி வராம இருக்கறதா. Correct. Exactly. Forget about me, any medical angle. Content எப்படி கிரியேட் பண்றது எனக்கு சொல்லுங்க. நீங்க தான் கிங்க கண்டென்ட்ல. நாங்க உங்களை பார்த்து ஃபாலோ பண்றோம். ஆமா. Such a pleasure. Thank you. And உங்க கூட வந்து இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வச்சது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. இவ்வளவு நாள் நைட்ல உங்களோட ரீல்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் அதே ரீல்ஸ்ல நான் இப்போ வர போறேன் கூடி சீக்கிரம் எல்லாரோட ஃபோன்லயும். So thank you so much, Doctor. Super. Thank you so much. Thank you.